அரங்கிற்கு கருணப்பாளையம் நூலக வாசகர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய வந்தனம். மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக மகளிரை கொண்டு, குறிப்பாக பெண்மையை கொண்டு ஒரு பட்டிமன்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பாக பங்கெடுத்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த இங்கே அறிஞர் பெருமக்கள் பங்கேற்கிறார்கள். அவர்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டியது அழகியலின் கடமை. முதலில் தலைப்பு பெண்மையை போன்றவரில் விஞ்சி நிற்பவர்கள் ஆண்களே பெண்களே. அதாவது தலைப்பை சரியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களா பெண்களா என்று இங்க பாலினம் சார்ந்த நீயானா அப்படி அல்ல. பெண் இல்லாமல் யாரும் இல்லை, பெண்மை இல்லாமல் எத்தகைய சிறப்பும் இல்லை என்பது யாருக்கும் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இப்ப எனக்கு ரஜினிகாந்த் நினைக்கிறது புரியுது, கமல்ஹாசன் நினைக்கிறதும் புரியுது. ஆனா எனக்கு யார் நடிக்கிறது அதிக பிடிக்கிறது, யார் பார்த்தா திரும்ப பார்க்க அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஒன்றும் படம் நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும், இவங்களும் நல்லா நடிச்சிருக்கணும், அது வேற விஷயம். அதே மாதிரி பெரியார் ஐயாவையும் புரியுது, சமூக சீர்திருத்தம் அப்படின்னு நிறைய பண்ணாரு. ஐயாவையும் புரியுது. இவங்கள யார் யாரும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னது இல்லையா? அதே மாதிரி காந்தியே பிடிக்கல, அகிம்சை, நேதாஜியும் பிடிக்கல, தீவிரம். அவன் எதுக்கு நம்ம தெரிஞ்சு கேட்கிறோம், நம்ம அடிக்கிற அடையில நம்ம மருந்து விளையாடுறோம் அப்படின்னு நம்முடைய வீரத்தை முன்னிறுத்தி சுதந்திரத்துக்காக போராடியவர் வந்து நேதாஜி. சிலருக்கு இவரையும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும், அதிகம் யாரையும் பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அப்பா அம்மாவை எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அந்த அப்பாவை எந்த பிள்ளைக்கு அதிகம் பிடிக்கும், அதே மாதிரி அந்த அம்மாவை எந்த பிள்ளைக்கு அதிகம் பிடிக்கும். தேர்வாகி வெற்றி பெற்று அடுத்த வகுப்பிற்கு செல்கிறோம். ஆனால் எத்தனை மதிப்பெண்டு பெறுகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். அதை அவர்கள் வாயிலாக நாம் கேட்கின்றோம். பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை, ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சில வீட்டுல பெண் குழந்தைய வந்து படிச்சது போதும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அம்மா சொல்லுவாங்க, நான் தான் படிக்கல, என் பொண்ணாவது படிக்கணும், நான் 5வது கூட தாக்கல, ஆனா என் பொண்ணாவது படிச்சு ஒரு உத்தியோகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு வந்து திருச்சி மாவட்டத்துல பொட்டியமான ஒரு அங்க மண்டலம் தியாகராஜன் அப்படின்னு ஒரு நம்பரி, அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க, 2வது ஒரு பெண் பிருந்தா அப்படின்னு கொடுத்தவங்க. அந்த வர்க்கத்துல ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பம், அவங்க தந்தை வகையிலும் சரி தாய் வகையிலும் சரி அந்த பொருளாதாரம் மொபைல் பட்டதாரி. அவங்க இன்னைக்கு ஒசூர்ல வந்து அரசு பள்ளி ஆசிரியரா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில வீட்டுல அம்மா சரியில்லாத அப்பா வேண்டாந்தாங்க, ஒரு சில வீட்டுல அப்பா சரியில்லாத அம்மா வேண்டாந்தாங்க. அப்போ அவர்கள் நன்னோட்டம், அவர்கள் வாழ்வு அனுபவம் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த பெண்மையை எல்லோரும் போற்ற வேண்டும், வரவேற்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதில் மாற்றுவதில்லை. நடைமுறையில் இதில் எஞ்சி நிற்பவர்கள் யார் என்பதை அவர்கள் அனுபவ ரீதியிலான கருத்தை வெளிப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களையும் ஒரு சுவாரஸ்யமோடு அந்த தீர்ப்பு சொல்லும்போது அதை சொல்லி அந்த சுவாரஸ்யத்தை முடித்து வைத்தோம். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்களே அந்த கட்டத்தை கேட்கும்போது உங்களை மறந்து கேட்க அப்படி ஒரு விஷயம் இங்க இருக்கு. முதல் சுற்று பெண்மையை போக்குவதில் வீட்டில் நிற்பவர்கள் பெண்களே என்ற அணிக்கு வாதாடுமாறு கமலசேகர் ஐயா அவர்களை அன்போடு இன்ப தமிழ்
உண்மையா? இது மஞ்சள் போச்சியா? இல்லைங்க, நேரடியான உண்மைங்க. பாப்பா இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் இதை வரும்போதுதான் தெரியும். சரி, நீங்க பேசுங்க. எங்கள் அணியைச் சேர்ந்த வைங்க. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். ஆசான் ஆசிரியரை உலகத்தில் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடுவர் அவர்களே, சேலம் மாவட்டத்தில் ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆண் தலைமை ஆசிரியர் பள்ளியில் காலை இறை வணக்கத்தின் போது பெண்கள் எப்போதும் ஆண்கள் பேசும் போது தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், தலை நிமிர்ந்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பெண்கள் எப்போதும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி வளரும் மாணவர்கள் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்கிறார். எந்த காலத்தில்? சமீபத்தில் தாமம் நடவர்கள். அப்படியா? அவர்கள் வளர்ந்து பெரியவர்களானதும் அவர்கள் எவ்வாறு பெண்மையை போற்றுவார்கள்? நடுவர் எனக்கு தெரிய நிறைய பொது நூல்களை, பொது புத்தகங்களை, அறிவு புத்தகங்களை, பொது அறிவு புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கீங்க. கற்றது கைகளவு, கல்லாதது உலகளவு, அனைவரும் படிச்சாலும் ஏதோ கொஞ்சம் ஏறும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிற பதில், நாமக்கல் மாவட்ட கலெக்டர் யாரு? மாவட்ட ஆட்சியர். சேலம் மாவட்டம் துர்காதேவி அவர்கள். தருமபுரி மாவட்டம் ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது. சாமி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயா ராமபாபாயி அவர்கள். சாரி, திருப்பதி சாரி. உண்மையாலுமே நீங்க பொது அறிவு படிக்கிறதுக்கு நல்ல பயன் இருக்குது, எல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க அவர்களே, இப்படிலாம் நீங்க நான் சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க உண்மையாலுமே சிறப்பா இருக்கீங்க, அதுக்காக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை தலைவர் நடுவர் அவர்களே, சேலம் மாநகர காவல் ஆணையர் கமிஷனர் சொல்லுவாங்க, அவங்க திருமதி விஜயகுமார். சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி சொல்லுவாங்க, நீங்க திருமதி உமா. ஆக மொத்த சேலம் மண்டலமும் மகளிர் வசம் உள்ளது. மகளிர் மண்டலமாக இருந்தாரா? இன்று அனைத்து சேலம் மண்டலம் அனைத்துமே மகளிர் கைவசம் உள்ளது. இது மகளிர் முன்னிலையில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. லண்டன்ல ஒரு மாநாடு, மகளிர் மாநாடு நடக்குது. அந்த மகளிர் மாநாட்டுல ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க. திருமணமாகி 15 ஆண்டுக்கு முடிஞ்சிருக்கிறோம், வாயில எந்த விதமான பாசையோ மொழியோ பேசக்கூடாது, உடல் சைகையோ அசைவோ காமிக்க கூடாது. ஆனா தன்னுடைய திருமண வாழ்க்கை இதுவரை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இருந்தது என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் 3 பெண்மணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் ஒருவர் அமெரிக்க நாட்டு பெண், ஒருவர் ஜப்பான் நாட்டு பெண், ஒருவர் இந்திய நாட்டு பெண். இந்திய நாட்டிலையும் தமிழ்நாட்டிலே ஈரோடு சேர்ந்த பெண். வேலைக்கு வர வைத்து உங்களால் முடியுமா என்று கேட்கிறார்கள். முடியும் என்று சொல்கிறார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். எந்த பாஷையும் பேச
பேசக்கூடாது, உடல் அசைவு கூடாது, சைகை பண்ணக்கூடாது. ஆனா எப்படி தன்னுடைய திருமண வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்துச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. முதல்ல அமெரிக்க பெண்மணிகிட்ட கேட்கிறாங்க, உங்க பதில் சொல்லுங்க, இந்த இதுவரை உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு அவரு சத்தத்தை சொல்லிட்டார். உடல் எந்த அசைவும் இல்லை, எந்த பாசை மொழியும் இல்லை. அதான் வார்த்தையே சொல்லக்கூடாது, சைகை காண்பிக்க கூடாது. சரி, அடுத்து ஜப்பான் அதே கேள்வி கேட்கிறாங்க. அவங்க இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்பவே நல்லா இருக்கேன். அடுத்து நம்ம ஈரோடு பெண்ணையா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா சரிம்மா, நம்ம ஊர்லம்மா சொல்லு. அவங்க பேர் எடுத்தது ஈரோடு பெண்ணை வந்துட்டாங்க. அந்த ஈரோடு பெண்ணுக்கு அதே கேள்வி கேட்கறாங்க. சொல்லு சொல்லு. அவங்க சொல்றாங்க, மாட்டீங்கன்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னீங்களா? சொல்றீங்களா? சரி, அந்த மாநாடு கூட்டமே அறிந்தது மக்களுடைய சிரிப்பலை. இங்க என்னாச்சு? அங்கேயே அதுதான் சிரிப்பலையில இங்க என்னாச்சு? நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றவங்களுடைய கணவர் அந்த பெண்ணை போட்டி இருந்தால் எனக்கு வந்து அந்த அதுவும் ஈரோடுக்காரவே எப்படிதான் பார்ப்போம். திருநெல்வேலி வாழையங்கோட்டை பக்கம் போய் 3 தலைமுறையை சேர்ந்த பெண்களிடம் நீங்க எந்த பள்ளியில் படிச்சீங்க, எந்த கல்லூரியில் படிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. எஸ்டிசினா சாரா டக்கர் கல்லூரி. சாரா டக்கர் என்பவர் லண்டனை சேர்ந்த ஒரு பெண். அவரின் முயற்சியால் இது நடந்தது. இதுவரை அந்த கல்வி நிறுவனத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் படித்திருக்கிறார்கள். அடுத்து வேலு நாச்சியார், ராணி வேலு நாச்சியார், அவங்க தனக்காக உயிர் துறந்த ஒரு பெண்மணிக்கு அவங்க இறந்த இடத்துல ஒரு நடுகள் நட்டு அதுக்கு தன்னுடைய வைர தாலியை கல்வி முதல் காணிக்கையா செலுத்தினாங்க. இன்னைக்கு அது பண்ண முடியல. வெட்டுரை அம்மன் அப்படின்னு சொல்லி போட்டு பேர்ல கோயில் இன்னைக்கு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி செய்வீங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் முதல் பெண் விடுதலை போராட்டம் வீரமங்கை என்று அங்கீகரித்து கடலோர காவல்படை தங்களது கப்பலுக்கு வேலு நாச்சியார் அவர்கள் பெயரை சூட முன் வந்துள்ளது என்பதை இந்த கருத்து சொல்லிக்கொண்டு எதிரணியை இதனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டது என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அப்படி நானும் எதிர்பார்க்கிறேன். கேள்விக்காக தொடுத்து விட்டார். கவசத்தை தயார்படுத்திங்க. எதிரணியை மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்டீங்க. நீங்க இதுவரைக்கும் அம்மா உங்களை சமையல் கட்டு பக்கம் விட்டுருக்காங்களா? விடமாட்டாங்க. ஏன்னு கேட்டா குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்க நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில சிறப்பா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை போற்றி 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 வளர்த்தி நல்லா படிக்க வச்சனாலதான் இன்னைக்கு இந்த சபையில வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இதை நீங்க மறுக்க முடியுமா? மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. என்ன நடுவர் அவர்கள் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவார் என்று நம்பிக்கொண்டு என்னுடைய வாதத்தை சபையின் முன் வைத்து மீண்டும் வருவேன் என்று சொல்லி அது எப்படி மீண்டும் வருவேன். நிறைய சீவிகளை பாடிக்க
நன்றி. அனுபவம் வீட்டுக்கு எப்படி வேதாசியார சொல்லி சாராயட்டக்கர் கல்லூரிய சொல்லி அடுப்பவர்களுக்கு சொல்லிட்டாரு. ஆனா அடுப்பவங்க உள்ள இவங்க பண்ற போல தெரிஞ்சுக்கிறது கூட விடாம கொடுக்கலாம் இல்லைங்களா? சரி, இவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்தம் இப்ப தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக அணியின் தலைவர் திருமதி ரமாபிரியா அவர்கள் ஐயா ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 கோணத்துல உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது போற்றுதல் அப்படிங்கறத 2 விதமா பிரிக்கிறாங்க. 2 கோணத்துல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து புகழ்ந்து பேசுவது, மானிய தேவை பொன்மானிய கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி புகழ்ந்து பேசுதல், வாழ்த்தி பேசுதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தகுதியை உயர்த்துதல், சாதாரண பெண்மணியை சாதனை பெண்மணியாக மிக செய்தல். எப்படி ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. என்ன ஒரு அற்புதம். நீங்க சொல்லுமா, நிறைய சொல்லுங்க, ஆசிரியர் இல்லையா? சொல்லுங்கம்மா. 2 கோணத்தில் உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்மையை போற்றுவோம் என்று அழகான வரிகளை என் பாரதி கூறிக்கொண்டே இருந்தார். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதுவும் இந்த இடத்துல இருந்து பேசுவது உண்மையாலுமே பெருமையான இருக்கிறதையாகவே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வாக்கு வந்து 3 விஷயத்தை மட்டும் தீ வச்சு கொடுக்க சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி இல்லாத முறை தீட்டு கொடுத்தோங்கிறாரு. 2வது பாத்தீங்கன்னா மாதத்தன்மை இழிவு செய்யும் உடமையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாரதி வாழ்ந்த காலத்திலேயே வெளியான பாஞ்சாலி சபதம் சொல்லியிருக்காங்க. அந்த பாஞ்சாலி சபதத்துல வந்து தம்பி எழுதுற கொண்டு வா, பெண்ணை வச்சு சூதாடிய கையை நம்ம எரிப்போம்னு சொல்றாரு. பாரதி பாடல்களையே முன்னேற்ற விஷயத்தை மட்டும் தான் தீவிச்சு கொடுத்து சொல்றாரு. அதுல 2வது குறிப்பிட்ட வார்த்தை நீங்கள் கவிஞர் விடுமுறையாகவே மாத தம்மை ஈடு செய்யும் உடமையை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெண்களை இழிவு செய்யக்கூடிய மடமையை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. என்ன சகோதரர்களே, நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்க கூட விரும்பினீங்கய்யா. அதுல பாத்தீங்கன்னா பெண்ணோட முன்னேற்றம் தான் சமுதாயத்தோட முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, போற்றுதல்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து நம்ம திருவள்ளுவரை தொடாம இருக்க முடியாது. அழகான ஒரு வார்த்தையை வந்து சொன்னீங்கய்யா, பெண்ணின் பெருந்தன்மை யாவர் அப்படின்னு சொல்லிதான் நீங்களே ரசிச்சு கேட்டோம். அதுல நீங்க சொன்னீங்கய்யா, பெண்ணின் பெருந்தன்மை யாவர் அப்படின்னு சொல்லிட்டு அதையா திருவள்ளுவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்மையை போற்றி இருக்காரு. நெருங்கலை உடலுடன் இன்றில்லை எனும் பெருமைப்படுத்தி உடல், அதாவது இறப்ப கூட மிக சிறப்பா எந்த நிம்மதி நிற்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே கலங்கி போய் திருவள்ளுவர் எப்பவுமே எத்தனை அடியில திருவள்ளுவரை 2 அடியில் எழுதக்கூடிய அந்த பெருந்தகை 4 வரிகள்ல அவங்களுடைய மனைவிக்கு ஒரு பாடலை ஏற்றாரு. அடியில் பிணியாரே அன்புடையாரே படிசொல் தவறாத பாவாய் அடிவருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேராய் வீணாய் என் பின்தூங்கி நீங்க அப்படிதான் பின்தூங்கி முன்னேறீங்களா? அம்மா சரிப்பா, பின்தூங்கிதான் முன்னேறீங்களா? வீட்டுல தான் விசாரிக்கணும். நீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா பேசுறீங்களா? மனசாட்சி வேலை செய்யுது.
உண்மையெல்லாம் பேசுறீங்களா இருக்குல்ல? திரைப்பட பாடலாம் பிடிக்குங்க ஐயா. கேட்பேன், கவலையா இருக்கும் போதும் கேட்பேன், கழிப்போட இருக்கும் போதும் கேட்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் 2 வரி எங்களுக்காக பாடுங்க ஐயா. மண்ணில் இந்த காதலத்தை யாரும் வாழ்ந்தல் கூடுமோ, எண்ணம் கன்னிப்பாவையின்றி ஏழு சொர்ணம் கூடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏனடா. நன்றி விடுவரையா அவர்களே. மாதங்களில் என்னுடைய கணவரால் மாதவியாக இருக்கிறார் என்று உடனே அந்த பாடலை எழுதினார். இப்படி பண்றீங்களேப்பா, நீங்க சொல்லுங்க. நன்றி ஐயா. இப்ப அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்பவும் நீங்க போட்டு கேட்டு பாருங்க. எத்தனை கோடி தடவை கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பெண்களை போற்றுதலை ஆண்கள் மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். இன்னொரு முறை இந்த தலைப்பில் விஞ்சி என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நடுவரையா அவர்களே. விஞ்சி நிற்பவர்கள், அதாவது பெண்ணை போற்றுவார்கள், ஆனால் குறைவாக 5% மட்டுமே. ஆனால் அதிக சதவீதத்தில் போற்றுபவர்கள் ஆண்கள் மட்டுமே. இப்பதானே நீங்க உண்மையை சொல்றீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க உங்க கூட இருக்கிறவங்க பக்கத்துல பெண்களையும் நீங்க பாராட்ட மாட்டீங்களான்னு பாராட்டவே இல்லையா? நான் சொல்றேன் பாராட்டுறீங்க அப்படிங்கிறீங்க. பாராட்டவே இல்லை. சரி சரி சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. இன்னொரு குட்டி கதை ஒண்ணு சொல்றாங்க, ஆசைப்படுறேன் ஐயா. சொல்லுங்க. ஒரு மாமியார் 2 மருமகள் 3 பேரும் வீட்டுல ஒரு நாள் ஓய்வா இருக்கிறாங்க. அவங்க 2 மருமகளா? 2 மருமகள் ஒண்ணுக்கே கஷ்டம். ஒரே வீட்டுல ஒரே வீட்டுல இருக்காங்க. மும்மூர்த்திகள் மாதிரி மும்மூர்த்தி தெரியுங்க. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா அறையிறீங்க நடுவரையா. அந்த சந்தோஷத்தோட பரிணாமம் புரியல. நீங்க முழுக்கப்படுத்துங்க. 3 பேர் என்ன பண்றாங்க, சந்தோஷமா வீட்டுல பேசிட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆனா இவங்களை பத்தி பேசி மகிழ்ச்சியா இல்ல, அடுத்தவங்களை பத்தி பேசி மகிழ்ச்சியா இருக்காங்க. பெண்கள்லாம் அப்படிதான் ஐயா பேசுறாங்க. ஐயா சௌதரியா பெண்கிட்டெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. கேட்டுக்கங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உண்மையை நிறைய சொல்றீங்கம்மா. அடுத்த சுற்று வரும்போது நண்பர்களுடைய நடுவரையா அவர்களே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது கடவுள் தோன்றாரு. கடவுள் தோன்றி அவங்களுக்கு ஒரு வரம் கேட்கிறாரு. நல்ல விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. உடனே முதல் மருத்துவர் கேட்கிறாங்க, என் கணவரோடு நான் சிங்கப்பூருக்கு சுற்றுலா செல்ல வேண்டும். கடவுள் அப்படியே ஆகட்டுங்கிறாரு. உடனே எங்க அம்மா மறந்துட்டு உங்க கணவர் போயிட்டு சிங்கப்பூர் போயிடுறாரு. அடுத்து 2வது மருத்துவர் வந்து என் கணவரோட ஆஸ்திரேலியா போக வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மாவும் மறந்துடுறாங்க, ஆஸ்திரேலியா உங்க கணவரோட போயிடுறாங்க. 3வது மாமியார் வராங்க. மாமியாரே கடவுள் அதே கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நடுவரையா அவர்களே, அம்மா என்ன கேட்டுப்பாங்கன்னு உங்கள் சிந்தனைக்கும் முடிகிறேன், பார்வையாளர் சிந்தனைக்கும் முடிகிறேன். அம்மா என்ன கேட்டான்னு தெரியுங்களா? இப்போ போல 2 பேரும் உடனே இங்க இருக்க முடியுங்க. அதனால உங்க தூக்கம் நீங்க அனிமாரமாக தெரியுது. ராஜராஜ சோழன் என்ன பண்றாங்க, அரசன் வந்து அவங்க அக்காவை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக, அவங்க அக்காவை போற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தைக்கும் வந்து குந்தவைன்னு பேர் இருக்கிறாங்க. அதே போல அவங்க ராஜேந்திர சோழன் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய மகன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், அவருக்கும் வந்து அதான் நீங்க வந்து என்னை எப்படி ஒரு பண்புள்ளவனா ஒரு சிறந்த அரசனா நீங்க எடுத்தீங்களோ, என்னை வந்து வளர்த்தீங்களோ, அதே போல என்னுடைய மகனையும் நீங்க தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தேவையான ஒரு அத்தனை விஷயங்கள் நீங்க தான் கத்துக்கணும்னு சொல்லி அவரையும் வளர வச்சாங்க. அப்போ நீ எவ்வளவு அழகாக அரசன் வந்து பெண்களை போற்றி அவங்க அரசாட்சி செஞ்சிருக்காங்க. தங்க மகள் தங்க காட்டை அப்படின்லாம் பட்டம் கொடுக்குறாங்க.
இல்லையா? ஏன்னு சொல்லி பாடலாம் நடுவரை அவர்களே. பாட்டுதான் நாம் பாடுவாங்க. தங்கத்தாமரை மகளே வாருங்கே, தத்தித்தா விடுமனலே அப்படின்னு அங்கதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் ஆண்கள் எல்லாருமே கல்வி எடுத்துக்கிறவங்க எல்லாருமே தங்க மகள் தங்க தாரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தங்கதான் தேசத்தோட சொத்து. தங்கம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம பணம் தச்சிட முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்படி தங்கமா இருக்கக்கூடிய தேசத்தோட சொத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஆண்களா இருந்தவங்க தான் கொடுத்துருக்காங்க. வரலாறு படிச்சுவாங்க. அப்போ சொத்தே தேசத்தோட சொத்தே நாங்க தான் அப்படிங்கும் போது அதே போல பாரத தாய் அப்படின்னு சொல்றாங்க. தாய் அப்படின்னு உபயோகிக்கிறாங்க. தமிழ் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லா பட்டமும் கொடுத்தது ஆண்கள் தான், ஆண்கள் தான், ஆண்கள் தான். எனவே பெண்மையை போற்றுவதை விஞ்சி நிற்பவர்கள் ஆண்களே, ஆண்களே, ஆண்களே என்று அவங்க சொன்னாங்க பாருங்க, முதுகெலும்பு முதுகெலும்புல எடுத்துதான் பெண்ணையே செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. என்ன ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் பார்க்கலாம். நீங்க என்னதான் பண்றீங்க. அப்புறம் பாரதி மூணு விஷயத்தை கொடுத்தோம்னு சொன்னாங்க. பாரதிய கடைசியா பேசுற இடத்துல இருந்தா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுவும் மடமையை கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மடமையை கொடுத்தீங்களா இல்ல காப்பாத்துறீங்களான்னு தெரியல. அப்புறம் அவங்க வாங்கி வந்த வாரம் அவங்களுக்கு அப்படி ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க, அப்படி ஒரு சகோதரன் கிடைச்சிருக்காங்க, அப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு வயிற்று போய் சொல்லிட்டீங்க, நிறைய பேருக்கு மனசுல போராமைய பத்த வச்சுட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாரும் கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நீங்க உங்க அனுபவத்துக்கு சொல்லிட்டீங்க. உங்களோட அனுபவசாலி, இளமில்லை, ஆன்மீகவாதி, எங்களுடைய தமிழ் சிந்தனை பேரவையுடைய கௌரவ ஆலோசகர், அகவை 83. ஆனால் நாட்களே இப்ப வராங்க அவைக்கு. ஐயா சகோதரர்களே வாங்க. இழந்த மனையில் நீங்கி இழந்து சிறைப்பட்டார்கள். பதம் திரு 2 மாறி பழிவிருந்து இழிவுற்றார். விதம் தரும் கோடி இன்னல் விளைந்து என்னை அழிச்சிக்காலும் சுதந்திர தேவி சுதந்திர தேவான்னு யாரும் சொல்லல. தெரிஞ்சுக்கிங்க, சுதந்திர தேவி அப்படின்னு உங்களுக்கு இப்பவே புரிய வச்சிருக்காங்க. நெத்தியில கொட்டி சொல்லிட்டாங்க. இவருக்கு பெற்ற ஆசிரியர் தான் சும்மா நீங்க சொல்லுவீங்க. சுதந்திர தேவி தேவி நீங்களும் பெற்றீர்களா? நிகழ்ச்சியால் செல்வரேன். மன்னரும் கல்வி கேள்வி படைத்து உயர்ந்திட்டாரே. கல்வி கேள்வி படைத்து உயர்ந்திட்டாரே. பின்னரும் கேட்கிறார் பெருமையை சேர்ந்தோரே. பெருமையை சேர்ந்தோரே. நம்ம பார்த்து பாயா பாடம் அணிகளை பிணத்தோடு மரியாதைக்குரிய தமிழ் சிந்தனை பேரவை இன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் பொது நூலகத்துறை மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை பெருமையுடன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பட்டிமன்ற நிகழ்ச்சியை அதில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அணி தலைவர்களுக்கும் எங்கள் அணி சார்ந்த நண்பர்களுக்கும் ஆண்கள் அணி தலைவர்களுக்கும் ஆண்கள் அணி சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய நடுவர்களே, வாழ்க்கை என்னும் ஓடம் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மனிதரின் வாழ்க்கையில் வாழ்க்கை என்னும் ஓடம். ஐயா சொல்றாங்க. மரியாதைக்குரிய நடுவர்களே, அதனுடைய குரல் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் நீங்கள் அருமையாக பாடுகிறீர்கள். மரியாதைக்குரிய நடுவர்களே, நீங்கள் தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவர். தமிழிலே எத்தனையோ ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. குறிப்பாக 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள், இது போன்ற நூல்கள்
570, தெளிமொழி 50, தெளிமொழி 150 பொதுமறை தொடங்கி திரைக்காலை 150 என்ற பதியம் கீழ்கண்டோடு இருக்கின்றன. ஆமா. நச்சினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தால் கேட்கும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று 8 தொகை நூல்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் அதே நேரத்தில் முருகன் ஒரு நாள் பாண்டியருக்கு முல்லை பெருக வளமுதலை காட்சி போல நடுநல்வாடு போர்குவிச்சி பக்கினப்பாதை கடாத்தரும் 10 என்று சொல்லக்கூடிய 10 பாடல்கள் இருக்கின்றன. ஐயா, நீங்கள் தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் குறைந்தபட்சம் இந்த தமிழ் நூல்களுடைய பெயர்களையாவது நாம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையின் ஓடம் என்று ஒரு பாடலை பாடினீர்கள். நான் எடுத்துக் கொடுத்த நீங்க அழகாக பாடி முடித்தீர்கள். அந்த பாடல் எந்த திரைப்படத்திலே இடம்பெறுகிறது என்பதை சமூகத்து சொன்னால் நன்றாக. பூம்புகார் அந்த பூம்புகார் என்று சொல்லக்கூடியது இலக்கியத்திலே எந்த இலக்கியத்தோடு தொடர்புடையது? காவிரி பூப்பட்டினம் சிவபதிகாரத்தில் முக்கிய ஊராக விளக்கப்படுகிறது. நன்றி ஐயா. சிவபதிகாரத்திலே இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திர பாடல் பாடி நடித்தாரே, அந்த பாடலை பாடி வாழ்க்கையின் கேபி சுந்தரமன் அந்த சிவபதிகாரத்திலே அதனுடைய அந்த கதாபாத்திரமா கவுந்தியடிகள் ஐயா, கவுந்தியடிகள் ஓவரனும் கண்ணகியும் இருவரும் வாழ்த்து கட்ட வடநகரிலே இருப்பதற்கு நானே அஞ்சி மதுரை செல்ல புறப்படுகிறார்கள். மதுரை செல்ல புறப்படும் போது அந்த தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓவரன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், நான் மதுரை சென்று நாம் படித்துக் கொள்வோம் என்று கண்ணகி அழைத்துக் கொண்டு மதுரை செல்கின்றான். அப்பொழுது வழித்துணையாக யார் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த கவுந்தியடிகள். வழித்துணைக்கு வரக்கூடிய அந்த கவுந்தியடிகள் என்ன செய்கின்றார் தெரியுமா? மதுரையிலே சென்று அங்கே ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பெயர் மாதரி. அந்த பெண்ணினுடைய பெயர் மாதரி. அந்த மாதரி என்று சொல்லக்கூடிய பெண் இடைக்குல மடந்தை. அந்த இடைக்குல பெண்ணிடத்திலே கவுந்தியடிகள் கண்ணகியை ஒப்படைத்து ஒரு அருமையான அந்த பெண்ணை போற்றி, கண்ணகியினுடைய பெண்ணை போற்றி மாதரி இடத்திலே கவுந்தியடிகள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? என்னோடு போந்த இளங்கொடி நங்கையன் வண்ணச்சிகளை மண்மகள் அறிந்தீர்கள். கடுங்கதிர் வன்மையில் கடுங்கதிர் வெண்மையில் காதலன் நடுமுதையை எழுதி நாப்புல வாடி தன்துயர் காணா தகைசால் பூங்கொடி இன்றுனை மகளுக்கு இந்தியமையா கற்புக்கடல் கொண்ட தெய்வம் அல்லது வேறு பொற்புடை தெய்வம் யாம் கட்டிடமா என்று சொல்லி இந்த அழகுதமை நடையில் அந்த மாதிரி இடத்தில் அந்த கவிதைகள் பேசுவதை நாம் இங்கே நினைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், கண்ணையினுடைய அந்த பெண்ணை போற்றுகின்றார். என்னோடு போந்த இடங்களுடைய நகரில் என்று ஆரம்பித்தார்களோ அந்த கண்ணையினுடைய பெண்மையை போற்றி வண்ணச்சீரடி மன்மகள் வானம் பொய்யாது பழம்பழைக்க அறியாது நீரில வைத்த கொற்றம் செய்யாது பத்திரி பெண்ணில் இருந்த நாள் அத்தகு நல்லுரையை அறியாதோனி தவத்தோர் அடைக்கணும் தான் சிரித்து ஆயினும் மிகப்பேர் இன்பம் தருவது கேளாய் தவத்தோ பங்கியடிகள் தவத்தோர் தன்னை சொல்லிக் கொள்கிறோம். தவத்தோர் அடைக்கலம் தான் சிரித்து ஆயினும் மிகப்பேர் இன்பம் தருவது கேளாய் என்று சொல்லி கண்ணகியினுடைய பெண்மையை கவுந்தியடிகள் என்று சொல்லக்கூடிய பெண்ணியர்களால் மிகச் சிறப்பாக போற்றினார்கள். இங்கு பதிவு செய்ய மரியாதைக்குரிய நடுவர்களே, உங்களுடைய இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு
ஆகையினாலே அந்த பெண்மையை போற்றக்கூடிய அந்த நிலையிலே அன்னவையர் பூவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பண்ணு இனிசையால் பாடி கொடுத்தார். கற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தார். சொல்லக்கூடிய சூடி கொடுத்த சொல்லக்கூடிய என்று போற்றப்படுகின்றார் ஆண்டாள். அந்த ஆண்டாள் தன்னுடைய தொழில் எல்லாம் அழைத்துக் கொண்டு பெண்மையை போற்றுகின்றார். பெண்ணை போற்ற வேண்டும். மாமியார் மருமகளை போற்ற வேண்டும். மருமகள் மாமியாரை போற்ற வேண்டும். இதெல்லாம் எங்க வீட்டிலே எடுத்து கொண்டிருக்கிறார். இங்க நடக்கல, அதனால இங்க சொல்லல. ஐயா இப்பதாங்க சமுதாயத்துக்கு தேவையான அற்புதமான உண்மையை சொல்லிருக்கேன். உறக்க சொல்லுங்க, அதை உறக்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்குதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயதுன்னு சொல்றதால நினைச்சிருங்க. என்னுடைய துணைவியார் முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. சாட்சி வச்சே சொல்றாங்க, சாட்சி வச்சே சொல்றாங்க. அற்புதம். நீங்க சொல்றீங்க ஏன் கேட்டீங்கன்னா, இது ஒரு மிகச்சிறந்த பேர். இந்த பேரவையிலே சாட்சி சொல்ல வேண்டும். வழக்கறிஞர்கள் என்னுடைய அணியிலே இருக்கிறார்கள். ஆகையினாலே சாட்சி கொடுத்து பேச வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நான் இந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். ஆண்டாள் இந்த எதிர்கட்சியிலிருந்து வந்த அணி தலைவி தலைவர்கள் பேசக்கூடியவர்களும் ஆடவர்களே என்று சொல்லி தலைவர்களை பேசினாலும் கூட அந்த அணிக்கு தலைவியாக இருக்கக்கூடிய என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கூட சொன்னீங்க அவங்க எல்லாம் போய் பேசுறாங்க அப்படின்னு எங்களுடைய தரப்பை பொய் பேசுகின்றார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அடியை என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த பெண்மை என்ற தலைப்பிலே பேசக்கூடிய பெண்கள் என்ற தலைப்பிலே பேசக்கூடிய ஆடவர்கள் என்ற தலைப்பில் பேசக்கூடிய அந்த அடித்தலையை என்ன பண்ணாங்கன்னா, பேசுகிற ஒத்தனையும் போய் தமிழ் சிந்தனை பேரக்கூடிய தலைவர் அவர்கள் மிகச் சிறப்பாக தங்களுடைய சொல்லாற்றலை நம்ம சிந்தனையே கொஞ்சம் வெளிப்படுத்தி முழுமையும் காரணம் என்ன தெரியுமா, பொய்யுரை ஒருவன் சொல் வன்மையினால் மெய்போல் மேலை போல். ஆகையினாலே அம்மையார் அவர்கள் பேசுவதற்கு கேட்பதற்கு சொல்லி இருந்தார். அத்தனையும் பொய்மை என்று சொல்லி மரியாதைக்குரிய நடுவர்களே, நீங்கள் பல பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்திருக்கிறீர்கள். சில பட்டிமன்றம் பல பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்திருக்கிறீர்கள். சிலரின் குறை பல பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய தலைவர் என்ன என்று சொன்னால், பெண்மையை பொறுத்தவரை விஞ்சி நிற்பவர்கள் ஆண்களே பெண்களே என்பதிலே மறந்து போய் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை ஆண்களே என்று தவறி வழங்கிவிட்டால் எதிர்காலம் உங்களை படிக்கும். என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு வயது முதிர்ந்த ஒரு முன்னோடி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பேசுங்க. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, சொல்லுங்க. இந்த சபை உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு எதுவாக இருக்கும்? ஆண்களுக்கு சொல்ல இருக்கின்றார்களா, பெண்களுக்கு சொல்ல இருக்கின்றார்களா என்று எதிர்பார்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை. அவர்களுடைய மனதிலே நட்பாதை செலுத்த வேண்டும், உணர்வை கூட்ட வேண்டும். நிச்சயமாக இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கேள்விகளை கொடுத்தாரு. அந்த அம்மா மூச்சம் போட்டு பேசினாங்க, அவ்வளோ சத்து கொடுத்து பேசினாங்க. ஆனா இது ஒரே பாட்டில் அடிச்சே பாருங்க, கவசத்தை உடைச்சே பாருங்க, உடைச்சாரு பாருங்க, பேசவே
பொய் அப்படின்ட்டாரு. ஆனா நீங்க பேசுறது பொய்யா பொய்யான்னு பேசுறதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, கல்வியாளர் உஷாராங்க. எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், மேலும் பன்முக திறமைகளை கொண்ட சிந்தனை பேரவையின் தலைவர் ராகு வாழ்க திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய இரு கருத்தையும் கூட்டி உரை வழங்கதை நன்றி தெரிவிக்கிறேன். ஐயா, பட்டிமன்றத்தின் தலைப்பு பெண்மையை போற்றுவதில் விஞ்சி நிற்பவர்கள் ஆண்களே பெண்களே என்பதாகும். இதில் இந்த ஆண்களே பெண்களே என்ற தலைப்பிற்கு தலைவராக பொறுப்பேற்று நல்லதொரு தீர்ப்பை சிறப்பமாக வழங்க வந்திருக்கும் எங்கள் அன்பு நடுவர் ஐயா அவர்களுக்கும் ஆண் நடுவர் அவர்களுக்கும் ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். ஆண் நடுவர் அவர்களுக்கு ஆனாலும் இந்த இடத்துல எனக்கு நீங்க சொல்றதை பார்த்தா இவங்க எழுதிய இடிய பார்த்தா ஒரு பாடல் தான். நடுவர் அவர்களே, பாரதி பாடல நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத எதிகளும் நிமிர்ந்த நாண செருக்கும் இருப்பதால் செம்மை மால திரும்புவதில்லையா. இந்த காலத்துல போய் குளிர்ச்சிக்கு நடுமானா யார் நடப்பாங்க? ஐயாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், அந்த காலம் எல்லாம் மலையே போயிடுச்சுனார். சமீபத்துல போய் மலையே போன காலத்தை கொண்டு பெண்கள் எந்த போன முதல் வீட்டை கேட்பாங்க நினைச்சு பாருங்க. தலை குளிச்சு போனோம்னா தட்டிதான் கீழே விடணும். அதனால ஐயா எந்த காலத்துல இருந்து அதெல்லாம் சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியல. பாரதியார் சொல்றாரு, பெண் கிட்ட வந்து அவ்வளவு திறமைகள் நிமிர்ந்த நன்னடை இருக்கு. எங்க போனாலும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட தப்பு இல்லாத போது அதை நிமிர்ந்த நன்னடைகள் எங்கனாலும் போலாம். நேர்கொண்ட பார்வை இது எல்லாம் பெற்றுதான் பெண் வீடு நடை போட்டு நடக்கிறாங்க. நான் முன்னாடி சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. இது யாராலும் நீங்க யாருமே நம்மளால மறுக்க முடியாது. பாரதியார் போல ஒரு பெண்மையை போட்டு பாடிய கவிஞர் இன்னமும் பிறக்கவில்லை. அதே மாதிரி வெளிநாட்டு தலைவர்களே இருக்காங்க. அது ஒருத்தரை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜேஎஸ் மில்லர், அவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. பிரிட்டிஷ் நாட்டுல நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் காலத்துல, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல, அந்த 19ஆம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருந்தாரு. அவங்க மனைவி பெயர் வந்து ஹாரியட் டெய்லர் மில்லர். அந்த அம்மா ஒரு சிறந்த வழக்கறிஞர், பல வழக்குகளை கையாண்டு திறமையாக நடத்தியவர், பன்முக திறமையாளர். அப்படி இருக்கும்போது இவர் தன்னோட மனைவியின் திறமையை பார்த்து நம்ம நாட்டுல இது மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து மிக திறமைகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த திறமைகளை வந்து நம்மளால வெளிக்கொண்டு வர முடியாம அவங்களோட திறமைகள் எல்லாம் குன்றி நிற்க விளக்கு மாதிரி உள்ளேயே அடங்கி இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம்? அந்த காலத்திலேயே 19ஆம் நூற்றாண்டிலேயே யோசிச்சு பெண்களுக்கு அப்போ ஓட்டுரிமை கிடையாது. இவன் வந்து ஓட்டுரிமை கொடுத்தா பெண்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓட்டுரிமைக்காக கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது 1 இல்ல 2 இல்ல 100 இல்ல 1500 கையெழுத்துகள் வாங்கி அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் என்று போராடியவர் ஒரு வெளிநாட்டு ஆண் மகனை சமூக சீர்திருத்தவர். நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்கம்மா. அந்த சமூக அந்த 1500 கையெழுத்துல 99% கையெழுத்து போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கம்மா. ஆண்கள் தான் ஐயா, ஆண்கள் தான் போட்டாங்க. ஏன்னா அதையும் அவங்க வந்து பெண்களுக்காக போட்டி பெண்களோட அறிவு திறமை அனைத்தும் வெளிவர வேண்டும் என்று முன்னுரிமை கொடுத்தவர்களும் வெளிநாட்டிலும் வாங்க ஆண்களே என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பாறை மாடு கட்டி மாயல் வரும் ஏறு கூட்டி வடக்காட்டு ஒடுக்கு போடு செல்லவே பசு தரையை போடு பாடுபடி செல்லவே எப்போ மாயா அவரை பாட்டம் வேண்டாம். அம்மா கையில கொடுத்து போடு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செலவுன்னு அவங்க 600 ஆக்குவாங்க செலவு. இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததையா. படிப்பு மட்டும் கிடையாது, எப்படி சிக்கனமா இருக்கணும், அதாவது சேமிப்பு இருக்கணும். அப்ப அந்த அம்மா ஏன் அந்த கவிஞர் வந்து ஒரு ஆண் கவிஞர் தான், ஏன் அவங்க அப்பா கையில கொடுத்து போடுன்னு சொல்லாம அம்மா கையில சொல்லி கொடுன்றாரு. அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிக்கனம் சேர்த்து வைக்கிறது, நாளைக்கு குடும்பத்துக்கு என்ன வேணும். அதனால
செய்தாரோ என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி. உன் பெண்ணின் பாவையென்றும் என் கண்ணம்மா என் உயிர் நெஞ்சென்றோ அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, என் கண்ணின் பாவை கருமணி யாருன்னா அது அவருடைய மனைவி. அப்ப அந்த கருமணி நமக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணை அதை தூக்கி நிறுத்துறாரு. என் உயிர் நின்றதன்றோ அப்படின்றாரு. என்னோட உயிரை உனக்கே நான் கொடுத்துட்டேன், அது பத்திரமா வச்சுக்கொண்டு நீதான், இல்லை எப்படி வச்சாலும் நீதான் அப்படின்னு அந்த அளவுக்கு பெண்ணிய உயிரையே கொடுத்த ஒரு இடத்துல தூக்கி வைக்கிறார். அடுத்த வழியில்லாமே கொடுத்துட்டு அது வேற, அது உயிரை எடுக்கிறாருன்றாரு. ஆனா நான் சொல்றது உயிரை கொடுத்து பத்திரமா போட்டு பால் கட்டுறாரு. அது வேற என்பது சொல்லுது. இப்பெல்லாம் இருக்காது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு, கால சுவை தாங்கி போரே மார்பினை தாங்கி வீழும் கனி துடைத்தாய் ஆழம் பிரிதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து என் தேவை யார் அறிவார், என் தேவை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அவன் இடத்துல மனைவிய பெண்ணைய தெய்வத்துக்கு சமானமா அவரு நிறுத்துறாங்க. எல்லார் வாழ்க்கையும் கண்டிப்பா இருக்கும். யார் வாழ்க்கையும் ஏதாவது நடக்காத இல்லைன்னு சொல்றேன், கண்டிப்பா நடந்திருக்கும். அப்போ அந்த பெண்ணை அவர் எப்படி பேசுறாருன்னா, தைரியத்துக்கும் தெய்வத்துக்கும் அந்த வீரியே கொடுக்குற ஒரு பொக்கிஷமாகவும் அவரு அந்த ஆன்மகள் போட்டி வளர்த்து போட்டி சொல்றாரு. ஒரு இறுதியா ஒரே ஒன்றையா அரசியல். இப்போ பெண்களுக்கு அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரிமை தொகை அப்படின்னு ஒரு தொகையை கொடுத்திருக்காரு, இலவசமா கொடுத்திருக்காரு. அது ஏன் ஒரு உரிமை தொகை கொடுக்குறாரு, இலவச தொகை கொடுக்குறாரு? எத்தனையோ இலவசங்கள் கொடுக்குறாங்க, இதை மட்டும் ஏன் உரிமை தொகை கொடுக்குறாரு? கண்டிப்பா அது பெண்களோட உரிமை. ஏன்னா ஒரு பெண்களுக்கு அந்த உரிமை கூட இல்லைன்னா வீட்டுல அவங்க ஒரு மேல்நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல காலையில அவங்க சொன்ன மாதிரி 6 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு பின் தூங்கி முன்னேறுவாங்க. அதுதான் எல்லா வீட்லயும் நடக்குது. நம்ம வேணா மேடையே பேசலாம், நான் 8 மணிக்கு தான் இருப்பேன், எங்க வீட்டுக்காரர் காஃபி வச்சுட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் எந்த வீட்லயுமே நடக்கல, விளம்பரத்துல வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற அந்த பெண்ணுக்கு அவங்களோட உரிமை தொகை அவரு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க அரசியலே வேண்டாம் எனக்கு அப்படின்னு போனவங்க ஒரு காலகட்டத்துக்கு, ஒரு காலகட்டத்துக்கு அப்போ அவங்க போனவங்களை கூட்டிட்டு யாருன்னா நம்ம புரட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் என் டி ராமச்சந்திரன் அவர்கள் அவங்களை கூட்டிட்டு மேல அவங்க ஏற்கனவே ஒரு இரும்பு பெண்மணி, பல திறமைகள் கொண்டவர். அவரை மாதிரி அத்தனை மொழிகள் தெரிஞ்ச பெண்மணி யாருமே கிடையாது. அவரை மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆள் கிடையாது இதுவரையுமே. அந்த பெண்மணியை மீண்டும் அரசியல கொண்டு பல திறமைகளையும் எடுத்து காமிச்சு வெளியே இருந்து அந்த பெருமையை கொண்டு வந்தது ஒரு ஆண்மகனை. அந்த ஆண்மகனும் நம்ம பழைய முன்னாள் முதல்வர். இதை சொல்லிக் கொள்வது பெருமையான ஆண்கள் தான் பெண்களை போற்றுவது நிச்சயம் இருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா, நம்ம முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர் என்ன பண்ணாரு இல்லையா, நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னால பெண்களுக்கு பெற்றோர்களின் சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா நம்ம முதல்வர் என்ன பண்ண, முன்னாள் முதல்வர் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு அம்மா அப்பா சொத்துல அப்படின்னு சட்டத்தை கொண்டு நிலைநிறுத்தி பெண்மையை போற்றியவர். ஒரே ஒரு விஷயம், திரைத்துறை ஒன்று இருக்கு, கலைத்துறை திரைத்துறை. அந்த கலைத்துறையில நடிகராகட்டும், இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், யாரா இருந்தாலும் பெண்மையை போற்றி வளர்த்து படங்கள் எடுத்து வெற்றி அடையாதவங்க யாருமே இல்லை. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை குறிப்பிட்டு சொன்னோம்னா, மறைந்த நடிகர், சிறந்த வசனகர்த்தா, தயாரிப்பாளர் அவர் திரு விஸ்வநாதன் என்கின்ற விஸ்வ அவரை குறிப்பிடலாம். அவர் அதனாலதான் அப்படி ஒரு தலைப்பு மறந்துடாதீங்கம்மா.
சாக்கடிக்குது. ஐயா அவர்கிட்ட இருந்துதான் ஒரு வார்த்தை சாக்கடிச்சாலே நல்லதுதான் சாக்கடிக்குது. அதை வச்சுதான் சொன்னாங்க, அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்போ அவர் எடுத்த ஒரு சிறப்பு அத்தனை படங்களிலும் அவர் பெண் கதாபாத்திரத்துக்கு தான் முன்னுரிமை வழங்கினார். அந்த பெண் கதாபாத்திரம் அவங்களை சுற்றி தான் அந்த கதையே நகரும். எந்த படம் பார்த்தாலும் ஒரே பேரை கேட்கிற மாதிரியே உமான்னு என்னையா அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. அவரோட பெண் கதாபாத்திரத்துக்கு எல்லாமே ஒரே பேர் தான், பேரே கிடையாது. உமா. அவையோர்களே உமா அந்த பேருக்கு ஒரு சக்தி. அது யாருனாயா நானே சொல்லிட்டா. அந்த உமாங்கிறது அவருடைய அன்பு மனைவி. மனைவியே அனைவருக்கும் இலவச வீடு வழங்கும் திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரையா? நம்ம பிரதமர். அவரும் ஒரு ஆண்மகன் தான். அவர் கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லையா? அந்த வீட்டின் உரிமை யார் பேர்ல இருக்குன்னா அந்த குடும்ப தலைவி பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷனோட தான் அந்த பத்திரமே குடும்ப தலைவிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா பேர்ல இருந்தாதான், பெண்களின் பேர் இருந்தாதான் அந்த வீடு அவங்களுக்கே இருக்கும். அந்த பேர் கொடுத்தா அந்த வீடு எங்கேயோ போய் சேர்ந்துருக்கும். அந்த பாரத பிரதமர் ஒரு ஆண்மகனாக இருந்தும் நம்முடைய பெண்மையை புரிந்து கொண்டு பெண்மையை போட்டியால் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இறுதியாக ஒரே ஒன்றையா, சமீபத்தில் நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கிறேன். அந்த ஆன்மீக சொற்பொழிவுல பேசின சொற்பொழிவாளர் மிக உண்மையாக பேசினாரையா, பல கருத்துக்களை கூறினார். ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு முடிச்சுட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நம்ம இந்து மதத்துல கடவுளை கும்பிடுற வழிபாடு நெறிமுறைகள் 6ஆக பிரித்துள்ளார். அந்த 6வது நெறிமுறை எந்த சமயத்திலும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. அப்ப என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு எதுவும் தெரியல. அவரே சொல்லிட்டாரு, அந்த 6வது வழிபாடு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, பெண்மையை வழிபடுதலுமா வேற ஒண்ணு இல்ல, பெண்மையை தேவியின் அம்சமாக நினைத்து வழிபடுதல் அப்படின்னு சொன்ன அந்த சொற்பொழிவாளர் யாரும் இல்லைங்க. நம்ம பேசுறதுதான் புன்னகையுடன் கம்பீரமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்க நான் நடுவரையா பதவியில நடுவுல போட்டு இடிக்கிறது, நடுவுல சிக்கிக்கிட்டவங்க நடுவுல இப்ப தெரியல. இன்னைக்கோ நாங்க ஏதோ ஒரு வேலையில பேசுவோம், அதை எடுத்துட்டு வந்து எப்படி எல்லாம் வைக்கிறீங்க. பொங்கல் திரும்ப அன்னைக்கே தெரிஞ்சிச்சு. அவரு பேசியிருக்காரு, பெண்களை தேவியின் அம்சமாகவும் இறையின் அம்சமாகவும் மகாலட்சுமியின் அவதாரமாகவும் போற்ற வேண்டும் என்று கூறியவர் நம் நடுவர். அதே மாதிரி ஒரு தலைவர், ஆன்மீக தலைவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரும் தன் மனைவி சாரதாதேவி அம்மையாரை தேவியின் அம்சமாக நினைத்து போற்றியிருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் படிச்சது அந்த ஸ்கூல்ல தான். எங்களுக்கு எப்பயுமே அது வழிபாடா இருக்கும். இவ்வளவு நேரம் என்னுடைய இதுக்கு மேல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைங்கய்யா. என்னோட வாதாடலை பொறுமையாகவும் அமைதியாகவும் ரசித்தும் கேட்ட அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களோட அனுபவம் அதுல பன்முகத்தன்மையோட வெளிப்பட்டது. அது அரசியலையும் விட்டு வைக்கல, ஆன்மீகத்தையும் விட்டு வைக்கல. முத்தமிழ் வித்தகர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததை அவர் எடுத்துக்காட்டாக கூறியது போன்றத்தக்கது. அதே போல ஒரு பன்மொழி பேசக்கூடிய திரை நட்சத்திரமாக மட்டும் இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அரசியல் ஞானத்தை கொடுத்து ஆளாக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அதே போல மகளிர் உரிமை தொகையை தற்போது வழங்கிய நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை எடுத்துக்காட்டாக கூறியது போன்றத்தக்க விஷயம். சில தருணத்தில் அவர் கண்ணீர் மல்க தனது சொந்த அனுபவத்தை எடுத்து வைத்த பார்க்கும் சபை நாமும் நெகிழ்ந்தோம் என்பது உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்க, எய்தவர் ஆண் அம்புதான் பெண்ணு அப்படின்னு ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே சொன்னாங்க. நீங்க இனிமே வராது கடை இது எய்த வருதுன்னு செயல்பட்டா உங்களுக்கு வலியுறுத்திருக்கிறாங்க.
ஆனாலும் நீங்க எப்படி பேசுறீங்கன்னு தெரியல ஐயா. இருந்தாலும் நீங்க மழை குறையா இல்லையா? எத்தனையோ வழக்குல உங்க முறைய நீங்க கொடுத்துருக்கீங்க, நானும் பார்த்து ரசிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த பட்டிமன்றத்துல உங்களோட பாகத்தை முன்வைங்க. வழக்கறிஞர் மாக்கி சிவகுமார் ஐயா அவர்களை உங்கள் கலந்துரையை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழின் சங்கே வளரும். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை நடத்தும் மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம். பெண்ணியை போற்றுவதில் இந்தி விற்பவர்கள் ஆண்களே பெண்களே. மங்களமான ஈரோடு மாநகரில் மஞ்சள் மாநகரம், மங்களமான மாநகரம் தான். வைரங்களாக வீட்டிருக்கும் வாசக பெருமக்களே, யாராவது சொன்னாங்களா? நம்ம நூலக வாசகர்களை வைரம்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இன்னொரு கவலையும் கொடுத்துருங்க. அடுத்தது எங்க நாவல் சொல்றாரு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. வைர கடையாய் வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே, எனதனி சகோதரர்களே, எதிரணி சகோதரிகளே, ஒரே ஒரு சகோதரரே, அனைவருக்கும் வணக்கங்களோடு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை வாழ்கிறோம். பெண்ணியை போற்றுவதில் இந்தி நிற்பவர்கள் பெண்களே என்ற எனது வாதத்தை சபை முன்வைக்கிறேன். ஐயா, பெண்மை என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என நமது கல்வி இலக்கணம் சொல்கிறோம். இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது 4 இருந்தால்தான் பெண்மை. எஸ், 4 இருக்கு. இது 4 பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஆண்களுக்கும் இருக்கணும். 10 இனிமே இந்த அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு இது 4 படிநிலை. இது எதை நோக்கி போகுது அப்படின்னா தியாகம் என்கிற ஒரு உச்ச நிலைக்கு செல்லும். ஒவ்வொரு உயிருக்கும் தியாகம் என்பது மட்டுமே நேர்மையானது. அதனால்தான் பூமி தாய் என சொல்கிறோம். நதியை பெண்ணாக பாதிக்கிறோம். ஆமாம் நடுவர். இதெல்லாம் நீங்க மறந்தீங்க, நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் அவர்களே, இந்த தலைப்பை பெண்மையை போற்றுவதில் இந்தி நிற்பவர்கள் ஆண்களே பெண்களே என்ற இந்த அருமையான நுண்கமான தலைப்பினை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்தீர்கள்? சேலம் மாநகருக்கு கடந்த மாதம் செல்லும் பொழுது தேநீர் அருந்தும் தருவாயில் 2 இளைஞர்கள் பெண்களை பற்றி பலவிதத்தில் வர்ணித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்கும்போது இளைய சமுதாயம் இப்படியெல்லாம் இன்னும் இருமாப்பில் இருக்கிறார்களே, சிற்றின்பத்தில் மட்டுமே இருக்கிறார்களே, ஏன் இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாம் ஒரு பட்டிமன்றமாக நடத்தக்கூடாது என்று பொதுநலம் சார்ந்து சிந்தித்ததின் விளைவு இத்தகைய பட்டிமன்ற தலைமுறையா. நன்றி நடுவர்கள். இந்த மாதிரி நல்ல சிந்தனைலாம் எனக்கு சேலத்தில் தான் கிடைக்கும். டீ கடையில சொல்லியிருக்கீங்க, அது டீ கடையில தோன்றி சிந்தனையாக இருந்தாலும் ஆணாதிக்க சிந்தனைக்கு தீ வைக்கிற சிந்தனையா, ஆணாதிக்க சிந்தனைக்கு தீ வைக்கிற சிந்தனைன்னு சொல்றாரு. நீங்க சேலத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆணாதிக்கத்தை எப்படி போட்டு அடிச்சது பாருங்க தலையில ஒரு தேங்காய். ஐயா, நீங்க வழக்கு உரைக்கிறத நிரூபிக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க. எங்க அணியில் மூத்த நண்பர் அவர்கள் சொன்னார், எதிரே கதை பேசியதெல்லாம் போய் அவர் பேசியதெல்லாம் உண்மைதான் ஐயா, ஆனால் சொல்லிக் கொடுத்ததுதான் நாங்கள். அவர்கள் எல்லாம் தாய்கள், 3 சகோதரிகள். பெண்மையை போற்றுவது விந்தி இருப்பது, ஆண்களே என பேசுவதற்கு யாரும் இல்லை, பற்றாக்குறை. அங்கும் ஆண்களுக்காக சப்போர்ட் செய்கிறோம், உதவி செய்கிறோம் என தியாகம் செய்துவிட்டு அமுஷ்டம் செய்திருக்கிறார். அவர்கள் மிகுந்த மன இருக்கத்தோடு தான்
உட்கார்ந்திருக்கிறார். பொய் பேச வேண்டிய சூழ்நிலை. முகம் சிரிக்கிறது உள்ள பழகிறதா? கண்டிப்பா எதுவும் நடிப்பா நடிப்பா. நீங்க சொல்லுங்க. அவரு எதிரணி நண்பர் ஐயா தங்கராஜ் அவர்கள் ஒருவர் விட்டு இருக்கிறார். அவரும் ஒரு விஷயத்திற்கு எங்கள் அணிக்கு ஆதரவாக இருக்கிறார். பெயர் தங்கராஜ். ஆமா ஐயா, உலகிலேயே உலக வரலாற்றிலேயே நீங்கள் உற்று நோக்கினால் பொருளாதாரத்தில் முழுவதும் சீரழிவை கண்டறியாத ஒரு தேசம், சீரழிவே இல்லாத ஒரு தேசம் எதுவென்றால் இந்தியா மட்டும்தான். இங்குதான் இத்தனை முறை படையெடுப்புகள் வந்திருந்தாலும், பல போர்களை சந்தித்திருந்தாலும், இன்றளவும் இந்தியா பொருளாதாரத்தில் ஒரு நாளும் பின்னடைவை சந்தித்ததில்லை. அதற்கு காரணம் இந்த தேசத்தில் இருக்கும் பெண்கள் தங்கத்தின் மீது வைத்திருக்கும் நாட்டம். தங்கராஜ் இந்த தேசம் தங்கராஜ்யம். நீங்க நிறைய புலனாய்வு வழக்குல கலந்துட்டீங்கன்னு தெரியும். அதே மாநில அதிகரிங்க பாரு கருத்து. நீங்க சொல்லுங்க. அதனால ஐயா, இறைவனிடமே நாங்கள் அனுப்பியவர். ஆக பெண்கள் என்ற ஒரே ஒரு கருத்தை மட்டுமே உண்டு. அது மட்டுமே உண்மை. ஆண்கள் பெண்களை பின்தொடர்பவர், பெண்களிடமிருந்து பெறுபவர். ஆண்கள் பெறுபவர்கள், பெண்கள் எப்போதும் கொடுப்பவர். பெண்கள் தியாகி, ஆண்கள் விநியோகம் செய்வார். இப்பொழுது முன்னால் பேசிய சகோதரி ரமாபிரியா அவர்கள், சகோதரி உஷாராணி அவர்கள் சொன்னார்கள், நடிகர் விசு அவர்களின் மனைவி உமா. எனக்கு 47 வருடங்கள் ஆகிறது என்றுதான் தெரியும். பல படங்கள் அவர் படங்களை பார்த்தேன். அத்தனை படங்களுக்கும் காரணம் விசுவின் மனைவி உமா. இதுதான் நிதர்சன உண்மை. ஆண்கள் எப்பொழுதும் திரைக்கு வெளியில் வருவார், பெண்கள் எப்பொழுதும் திரைக்கு பின்னால் இருந்து ஆண்களை இயக்கவே முடியும். பெண்கள் சக்தி, ஆண்கள் அந்த சக்தியை பெற்று இயங்குவார். அந்த அடிப்படையில் ஐயா, பெண்களே எப்பொழுதும் பெண்மையை போற்றுவதில் விஞ்சி இருப்பதற்கு ஒப்பாக வாழ்பவர். பெரிய ஆன்மீக தத்துவத்தை சொல்றீங்க. சக்தி இல்லையே சிவமில்லையே சொல்லாம சொல்றீங்க. ஐயா, ஆண்கள் எப்பொழுதும் பெண்களை அடிமைப்படுத்தும் நோக்கிலே செயல்படுவார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த ஆதிக்க சிந்தனையை மறைப்பதற்காக பெண்களை ஏமாற்றும் நோக்கில் பாராட்டலாம். அதுவே அவர்களை உயர்ந்தவர்களாக்கிவிட்டார். பாராட்டலாம், புகழலாம், கண்ணே மணியே அனைத்தும் சுயநலத்தின் அடிப்படையில். ஆனால் பெண்கள் தங்களுடைய தியாகத்தை மறைத்து, தங்களுடைய தியாகத்தை கூட வெளிக்காட்டாமல் வாழ்ந்து காட்டுவோம். இயற்கையின் இலக்கணமே தியாகம் தான். அதற்கு ஈடான வாழ்க்கை வாழ்பவர்கள் பெண்கள். ஐயா, முதல் சமூக நீதியை வேலையில் பெண்களுக்கு சம உரிமை என்று முதல் குரல் எடுத்த ஒரு பெண். மகளிர் தினம் என்பதே ஆரம்பத்தில் முதலில் வந்தது வேலை செய்யும் மகளிர் தினமாகத்தான். அந்த வேலை செய்யும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அண்ணா சாண்டி என்ற முதல் பெண் இந்திய நீதி, கேரளத்தில். அவர்தான் பெண்களுக்கான சமூக நீதியான முதல் குரல். அடுத்ததாக ஐயா, நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு என்று எடுத்துக்கொண்டால் 18ஆம் நூற்றாண்டிலேயே அகல்யா பாய் என்ற வீர பெண்மணி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். மராட்டிய அரசியல் 30 ஆண்டு காலம் ஆண்டவர். அவர் இந்தியா முழுக்க ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை பல கோயில்களை நிறுவியுள்ளார், கட்டியுள்ளார், புனரமைப்பும் செய்துள்ளார். ஆன்மீகத்திற்கு ஒரு பெண்மணி மிக தனது பங்களிப்பை கொடுத்துள்ளார். அகல்யா பாய்க்கு முன்பும் சரி பின்பும் சரி இந்தியா முழுவதும் ஆன்மீகத்தாளர்கள் ஒருங்கே சம்பளித்த ஒரு ஆளுமை கூட கிடையாது. அதனால திட்டம் போட்டு சரி திட்டம் போட்டு மறைச்சிட்டீங்களா? திட்டம் போய் இப்படி மறைக்கிறீங்களே, இந்த பாவங்களை விடுமா? இதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஐயா,
அந்த அகல்யாபாய்க்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய மாமியார் கபிலாபாய். டிவி பார்க்கிற மகளிருக்கு ரொம்ப ஆசை. ஆனா உண்மை இல்லைங்க. அடுத்து இன்னொரு ஆளுங்க இருக்கிறாங்க. தொலைக்காட்சி தொடர்லாம் பொய்யாவே எடுக்காங்க. ஆமாங்க. அதெல்லாம் தொலைவா இருக்க சொல்றதுனால தொலைக்காட்சின்னு பேர் வச்சா இங்க பாருங்க, தொலைவா இருக்கணும்ன்றதுனால தொலைக்காட்சி தொலைக்காட்சி சொன்னாங்க. எப்படி ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. நீங்க பேசுங்க. அடுத்து ஒரு ஆளுங்க இருக்கிறாருங்கய்யா. நம்ம பேர் சாந்தா அம்மையார். இவங்க நம்முடைய 2021ஆம் ஆண்டு வாழ்ந்து மறைந்தார்கள். சென்னை அடையார் புற்றுநோய் மையம் என்பதை முத்துலட்சுமி ரெட்டி இவங்க தான் முதல் பெண் மருத்துவர். அவருக்கு பின்னாடி அந்த மையத்தை தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி வெறும் 12 புற்றுநோய் படுக்கையில் படுக்கையில் இருந்த இடத்தில் 1.5 லட்சம் நோயாளிகள் ஒரு வருடத்திற்கு சிகிச்சை பெற்று செல்லும் சர்வதேச மையமாக ஆக்கி சென்றவர் இந்த சாந்தாமியா. அவர் தன்னுடைய மறைந்த தினத்தன்று கூட தன்னுடைய அஸ்தியை தன்னுடைய மருத்துவ வளாகத்திலேயே நிரப்பிவிட வேண்டும், அன்று விடுமுறை விடக்கூடாது என்று சொல்லி மறைந்தவர். அத்தகைய தியாகங்கள் நிறைந்த பெண் குலத்திற்கு ஒருபோதும் ஆண்களுக்காக வீடாக இது ரேசங்கியா. அதாவது ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க போற்றுவதில். ஆனால் வாழ்ந்து காட்டுவதை விஞ்சி நிற்பது யார் என்பதுதான் கேள்வி. எதிரணியின் பேச்சு உண்மையிலேயே பஞ்சு மிட்டாய் போல சுவையாக இருந்தது. ஆனால் அத்தனையும் கேடு அரசால் தடை செய்யப்பட்டது. ஐயா, நீங்கள் சிறந்த வழக்கறிஞர் என்பதை அவ்வப்போது நிரூபிக்கிறீர்கள் ஐயா. சிறப்பு. சொல்லுங்க ஐயா. ஆண்கள் ஒருபொழுதும் பெண்களுக்கு ஈடான பெண்களை போற்றுவதில் நோக்கி நிற்பவர்கள் அல்ல. அவர்கள் அமைதியாக இருந்தாலே பெண்களின் வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்கும். இதற்கு உதாரணம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐயா பெண்களை பாதுகாப்பதற்கு குறிப்பா ஆண்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்க 14 சட்டம் போட்டிருக்காங்க. ஐயா, நீங்க ரொம்ப நேர்மையானவர்களும் தெரியுது. பார்க்கும் போதே தெரியுது. 14 சட்டம் போட்டிருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம், பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை ஒழிப்பு சட்டம், இந்த மாதிரி 14 சட்டம் போட்டிருக்காங்க. யாருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பாதுகாக்க. ஐயா, ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க. இந்த வரதட்சணை கொடுமைன்றீங்களே, புருஷங்கார பொண்டாட்டியோட பொழைச்சிக்கான்னு தான் சொல்றான். அந்த புருஷனோட அம்மா மாமியார் தானே கொடுமை பண்ணது, கேட்குது இது வேணுங்கிறது. அதையும் தானே நம்ம பார்க்கணும். ஐயா, இது வந்து கணவன் வந்து சொல்ற சுயமாக சிந்திக்குமான் யாரும் அப்படியே பேச்சு கேட்குவான். அதே போல சுயமாக சிந்திக்கும் பெண் யாரும் தன்னுடைய பேச்சை மீறி ஆண்கள் செயல்பட்டால் அவர்கள் கண்டிப்பார். எனவே இது வந்து தவறான ஆகும். பெண்களை காக்க எப்பொழுதும் திறமை வாய்ந்தவர்கள் தான். ஆண்கள் தலையீடு இல்லாதவை. ஐயா, அது மட்டும் இல்லைங்க. இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டில் மகளிர் காவல் நிலையம் இருக்கு. ஆண்கள் காவல் நிலையம் இல்லையா? ஏன்னா ஆண்களிடமிருந்து பெண்களை காப்பதற்காக உருவாக்கப்பட்டது மகளிர் காவல். என்னத்த சொல்ல போறீங்க தங்கராஜ்? அடுத்து அவர் பாருங்க, லாபாயிடா சொல்லி அடிக்கிற சகோதரி சொன்னாங்க, பெண்களுக்கு சொத்துல பங்குரிமை கொடுத்தாங்க 1989. அதனால பங்கு கொடுக்காம அதே ஆண்கள் தானே. அப்ப பெண்களோட வளர்ச்சிக்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் ஆண்கள். விஞ்சி இருப்பவர்கள் அப்படிங்கிறது ஒரு பேர் விஷயம். அது என்றுமே பெண்கள் தியாகிகளாக உண்மை பேசுவதாக அச்சம் மனம் நானும் இலக்கணமாக கூட்டுவதாக இருப்பவர்கள் பெண்கள் தான். ஐயா, ஜனாதிபதி
சரியாக இருப்பவர் ஒரு பெண். ஆமா, திரௌபதி முர்மு அவர்கள். எங்கள் அடித்தலைவர் சொன்னார், சேலம் மாவட்ட சரகம் முழுவதும் பெண்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று. சேலம் சரகம் மட்டுமல்ல, இந்திய தேசமே பெண்ணின் கையெழுத்தில் ஆளுமை என்றால் நீங்கள் சரியாக தீர்ப்பு வழங்கினீர்கள் என்றால் சட்டத்துக்கு உட்படுது. எப்படி எல்லாம் தீர்ப்பு ஜனாதிபதி அவர்களே கண்காணிப்புக்கு உட்படுது. ஆமா ஐயா. இன்னைக்கு சூரியனுக்கே நாம அனுப்புற மின்கலம் ஆதித்யா, அதோட திட்ட இயக்குனர் யாருங்கய்யா? நிகர்சாரி ஒரு பெண். அதனால இந்தியாவும் சரிங்க, உலகம் சரி, பெண்கள் எப்பொழுதும் பெண்ணை போற்றுவதற்கு, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே எங்கள் அணி சார்பாக எனது வாதத்தை நிறைவு செய்து பெண்மையை போற்றுவதில் நிறுத்தி நிற்பவர்கள் பெண்களே என சரியான தீர்ப்பு வழங்கி நியாயத்தை நிலைநாட்டுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 1,00,000 புற்றுநோயை மட்டும் ஏதோ ஒரு செய்தி குறிப்பு மாதிரி சொல்லுவாரு பார்த்தா, நீங்க கொடுக்குற இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு உட்பட்டது, ஜனாதிபதிக்கு உட்பட்டது, அவர்கள் கண்காணிப்புக்கு உட்பட்டதுன்னா சொல்லி என்னன்னாலும் சட்டம் வழக்கறிஞர் அவர் பாடியே சொல்லி தர்றாரு. இதுதாங்கய்யா இது இலக்கியம் பண்றோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லுவோம். ஆனா அந்த சட்டத்திலேயே கூட பெட்டிஷனர் என்ன சொல்றாங்க, ரெஸ்பாண்டன்ட் என்ன சொல்றாங்கன்னு தகுந்த சாட்சிகளோட பார்த்துதாங்க திருப்பவே கொடுப்பாங்க. உங்க மாதிரிக்கே அதே பாடியே கொடுத்துறாங்க, கவலைப்படாதீங்க, நீதி நிலைநாட்டு பண்ணுங்க. சேலத்துல இருந்து ஒரு சூறாவளியா நம்ம சிவகுமார் ஐயா சட்ட நுணுக்கத்தோட பேசுறாரு. எல்லாருக்கும் சட்டம் படிச்சிருக்கோம் என்ன, யதார்த்த வாழ்க்கையில நல்லது கிட்ட தெரியாத என்ன, அப்படி யதார்த்த வாழ்க்கைக்கு ஒரு எளிய உதாரணம். ஆனாலும் பெயர்களும் தோற்றத்திலும் ஆவணங்கள் நல்ல வசதியாக இருக்கக்கூடியவர், எளிமையா பேசுவார். ஆனா வசதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தொழிலதிபர் மணி மைந்தர் தகராஜ் ஐயா அவர்கள். என் முப்பாட்டனார் பாட்டனார் என் தாய் தந்தையை வணங்கி நான் துவங்குகிறேன். தமிழ்நாடு அரசு பொதுத்துறை, பொது நூலகத்துறை மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த உயர் திரு ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு என் அன்பும் பாசமும் கடிந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். வணக்கம் ஐயா. முதல்ல நம்ம வழக்கறிஞர் சிவகுமார் பேசியிருக்கிறேன் நான் சொல்கிறேன். அவர் வழக்கறிஞராக இருந்து கொண்டு அவர் பேசுவதெல்லாம் பொய்யே பேசுகிறார். ஒரு மாமியார் மருமகள் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? மாமியார் மருமகளை புகழ்ந்து பேசவே மாட்டார், புகழ்ந்து பேசுவதாக நடிப்பார். அதுவும் மகளுக்கு பெண் பார்க்கும் பொழுது மகள் வீட்டார்கள் சம்மதியிடம் சொல்வார்கள், என்னவென்று இந்த பொருளை கொடுத்தா நான் என் மகளாக பார்த்துக்க சொல்லுவாங்க. தாடி கழுத்துல ஏறிட்டா போதுமையா, அடுத்த கணமே அவங்க முகத்திலிருந்து எல்லாம் மாறிவிடும். நான் என் அத்தை எனக்கு என்னென்ன இடுவர்கள் செய்தார்களோ அத்தனையும் தன் மருமகளிடத்தை கண்டிப்பாக காட்டுவார்கள். ஆனால் வெளியில் சொல்லும் போது என் மகளாக பாவிக்கிறேன் அப்படின்னு மருமகள் மேல குறைதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அதே மாதிரி மருமகளுக்கு சமையல் கலை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அதில் போடுகின்ற பொருட்களை ஒன்றை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா மருமகள் செஞ்சு நல்லா இருக்குன்னு மாமனாரும் அவங்க புருஷனும் சொல்லக்கூடாது. அதுக்காக ஒரு பொருளையே கம்மியா சொல்லி மாமியாரே பேர் எடுக்கணும், மருமகள் செஞ்சது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணை
பேசியது முற்றிலும் போய் அவர் நீதிமன்ற மாதிரியே நினைச்சு பேசிக்கிட்டு கட்சிக்காரரை ஜெயிக்க வைக்கிறது பேசுவாங்க. ஆமா கண்டிப்பா அவர் அப்படிதான் பேசுறாருங்க. நிறைய வழக்குல நீங்களும் போய் பார்த்திருக்கீங்களா தெரியல. கண்டிப்பா பார்த்திருக்கேன், நிறைய நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு பெண் குழந்தை பிறந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவர் யார் என்று சொல்லுங்களா நீங்க? எனக்கு ஒரு லட்சுமி பிறந்துச்சு, மகாலட்சுமி பிறந்ததாக கொண்டாடுபவரும் ஒரு தந்தையே. அதை போல பெண் உரிமை, பெண் கல்வி, விதவை மறுமணம், பெண் சொத்துக்கள், சொத்துரிமை, உடன்கட்டை ஏறுதல் போன்றவற்றுக்கு எதிராக தீவிரமாக போராடினவர். 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீவிரமாக போராடியவர் தான் இந்திய மறுமணத்தின் தந்தை என்று போற்றப்படுவன ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அவர் ஒரு ஆண்மகனே. நடுவரையா சொல்லுங்க. நீங்கள் எத்தனையோ பாடல்கள் கேட்டிருக்கலாம், ரசித்து கேட்டிருக்கலாம். நீ பாரி நான் பாரி கண்ணன் அறிவில் நீ இன்றி தூக்காது கண்ணே. இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், புகழ்பெற்ற தேவார தலம் திருச்செங்கோடு மதனாரீஸ்வரர் தன் உடலே பாதியை கொடுத்தவர் ஒரு பெண்மைக்கு. அர்த்த என்றால் பாதி என்ற அர்த்தம். அதனால்தான் ஈஸ்வரர். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை பெற்றுத் தந்தவர் நரேந்திர மோடி. அவர் ஒரு ஆண்மகன். அதே மாதிரி தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்றி சொற்காத்துள் சோர்விலார் பெண். இது ஒரு குரலுங்க. இதுக்கு விளக்கம் என்னன்னா, பெண்கள் அளப்பரிய ஆற்றல் கொண்டவர்கள். பெண்கள் அளப்பரிய ஆற்றல் கொண்டவர்கள், தன்னையும் தன் கணவனையும் காக்கும் திறன் வாய்ந்தவர்கள், விரைந்து செயல்படும் சோர்வில்லாதவர் என்ற பெண்ணின் பெருமையை எடுத்துரைத்தவர் வள்ளுவர். அதனால இந்த தனி பூராமே எல்லாமே பொய் தான் பேசியிருக்கார் வழக்கறிஞருங்க. நீங்க அவங்க முதல்ல இந்த தலைமையே ஒழுங்கா படிக்கல நினைக்கிறேன். பெண்களும் தன் மருமகளையோ யாரையோ உயர்த்தி பேசுவதே கிடையாது, நடிப்பாரு. நடைமுறை சித்தாந்தப்படி உண்மையை பேசுறீங்க, அவங்க தான் பேசிருக்காங்க. அதனால அடுத்தது பேசணுமா, 2வது வேணுமா, டைம் ஆகி போச்சு. அதனால தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக சொல்லி விடுவது உங்களுக்கு நல்லது என்று நான் அன்பாக கேட்கிறேன். தமிழ்ல கடைசி எழுத்து உள்ளதுக்கு 1000 எழுத்து அக்கலம், அதை எவ்வளவு உறுதியை கொண்டு போறாரு. அந்த மாதிரி பெண்மையை போற்றுவது வீழ்ச்சி நிற்பவர்கள் ஆண்களே என்று அவருடைய பாணியில் மிக எளிமையாக கூறினார். அடுத்து பெண்மையை போற்றுவது வீழ்ச்சி நிற்பது பெண்களே என்ற அறிக்கை இல்லை. ஐயா, சங்க காலத்துல பாத்தீங்கன்னா 1446 புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. மொத்தமா 3 சங்கங்கள், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைசி சங்கம். 3 சங்கத்திலே 1446 புலவர்கள் இருந்திருக்காங்க. அதுல குறிப்பா பாருங்க, பெண்பால் புலவர்கள் 32 பேர் இருந்திருக்காங்க. நம்ம நாவையார், அப்பையார்ல இருந்து நெல்லிக்கு வேட்டியார் வரைக்கும் 32 புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 1446 புலவர்கள்ல இந்த பெண்பால் புலவர்கள் 32 பேர் எழுதுற பாட்டுகள் தான் இன்றளவும் பெரிதளவாக பேசப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ் மொழி நிறைய உதாரணத்துக்கு நம்ம நிறைய மீட்டிங்கெல்லாம் நிறைய தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, புறநானூற்று தாய், புறநானூற்று தாய். புறநானூற்று தாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அவரோட வீரத்தை பாருங்க, அவரோட சிறத்தன்மையை பாருங்க, அவரோட தேச பக்தியை பாருங்க. இன்றும் செல்வரை கேட்டு விரும்புட்டு மயங்கி வேல்கை கொடுத்து வேலிது குடியும்
அவங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க பாருங்க தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே. அடுத்ததா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பிரமாதமானது, அகத்தை தெச்ச வார்த்தைகள் தான். இதை எழுதுனது ஒரு பெண்பால் புலவர் தாங்க, ஆண்பால் புலவர் இல்லையே. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இவன் அல்லே, இவன் ஒருவன் அல்ல, வேறு மகன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பையன் தானா, வேறு மகன் அந்த பெண்ணுக்கு இல்லையா, பொருளாதார தாய்க்கு இல்லையா. அப்புறம் கடைசியா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க பேருங்க, பால்மயிர் குடுவி எண்ணெய் நீவி அந்த வீதியில விளையாடிட்டு இருக்கிற ஆண்மகன் யாரும் இல்லையா, ஒரு வருஷம் அடிச்சிருச்சு, ஒரு கலப்பம். அந்த நாளெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் போய் கண்டிப்பா போர் செய்தே ஆகணும். ஏற்கனவே நடந்த போர்ல அந்த அம்மாவோட அண்ணனும் கணவனும் யானை படையின் முன்வரிசையில் இருந்து எதிர்கொண்டு உயிர் பிறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு போர் வருஷம் அடிச்சிருச்சு, ஐயோ என் வீட்டுல ஆண்மகன் இல்லையே அப்படின்னு சொல்லி நேரம் எடுத்து அந்த அம்மா வெளியே போகுது. வீதியில விளையாண்டு இருக்கிற 10 வயசு சிறுவனை பாலனை அழைச்சிட்டு வருது. அவரோட குடிமையில எண்ணெய் நீவி நேரமோ செருமுகம் நோக்கி செல், செருமுகம் நோக்கி செல் அப்படின்னா என்ன, எதைய நோக்கி செல், தேசம் முக்கியம், இந்த நாடு முக்கியம், இங்க சுதந்திரமா எல்லாம் நல்லா வாழணும்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பு. இதுதான் புறநானூற்று தாய். இதை எந்த ஆண்பாளர்களோட எழுதுறீங்க, அதே போய் எழுதுவாங்க. ஏன்னா உங்களுக்கு புரியுதா சொல்றேன். ஓப்பூர் மாசாத்தியார் அப்படின்ற ஒரு பெண்பால் புலவர் தான் எழுதுறாங்க. இது என்னவோ தெரியல ஐயா, சிவகங்கை சீமைக்கும் பெண்கள் பேருக்கும் ரொம்ப காட்டி நிறைய தொடர்பு உண்டு. ஆமா, இப்ப முன்னவர் பேசுறவங்க கூட சொன்னாங்க, வேலுநாச்சியார் சொன்னாங்க, வேலுநாச்சியார் சொன்னாங்க, வேலுநாச்சியார் அதை செஞ்சாங்க, வேலுநாச்சியார் படைகள் செஞ்சாங்க. அக்கா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், வேலுநாச்சியார் படைகளுக்குள்ள 3 படைப்பிரிவுங்க. வால் படைக்கு சின்ன மருது தலைவர், வலை படைக்கு பெரிய மருது தலைவர். கடைசியா ஒரு படம் இருக்கு, எந்த ஆளும் சொல்லி கொடுக்கல, தெளிவா புரிஞ்சுங்க. உடையாள் படைக்கு குயிலினால் சேர்த்தாய், அவங்க ஒரு படை தளபதி, அவங்க கணவர் செல்லி போய் அவங்க போய் உயிர் தொடரல. தேசபக்தி, யார் என் ராணியை யாரும் தொடக்கூடாது, இங்க இருக்க ஜனம் எல்லாம் எல்லா சுதந்திரத்தோட நல்ல நிம்மதியா கம்பீரமா வாழணும், எவனுக்கு அழிவுபட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா சொன்னது மிக அற்புதமான கருத்து, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது தவறான கருத்து இல்ல. இன்னமும் ஆரியாக்குறிச்சியில கொல்ல முடியும் குலதெய்வம், அதனால சொல்றேன். வெட்டுடையார் கோயில் சொல்லி, அந்த வெட்டுடையார் கோயில்ங்கிறது உண்மைதான். ஐயா சொன்ன மாதிரி வைரத்தாளியை வந்து கொடுத்து உண்மைதான். வெட்டுப்பட்டவள் உடையார் படையை சேர்ந்து ஒரு உடையாச்சு, அவள்தான் வெட்டுப்படுகிறா. வெள்ளையன் கேட்கலாம், எங்க உங்க ராணி நடந்திருக்காங்கன்னு கேட்கலாம். சொல்ல முடியாது, என் உயிரே போனாலும் சொல்ல முடியாது, என் தலையை கூட வெட்டிக்கலாம் வெட்டிட்டு. அந்த நடுவில் தான் இன்றளவும் நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதான் வெட்டுடையார் கோயில். அடுத்தது இல்லையா அப்பை பிராட்டிக்கு வரும் வாங்க. அப்பையார் சொல்றாங்க பாருங்க, அரியன் கிட்ட ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிழல். அதுதான் பின்னால நமக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வரி நமக்கு கிடைச்சிது. அவங்க சொல்றாங்க பாருங்க, அதியா உன்னிடம் பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக நான் இங்கு வரவில்லை. என் மொழியை, என் அறிவை, நான் பெற்ற ஞானத்தை இங்கு போதிக்கவே வந்துள்ளேன். ஒரு நாடாளு மன்னன் அல்லவா, அவரிடத்தில் சொல்லிவிட்டால் நாட்டுக்கே போய் சேர்ந்து. அதனால இந்த நாட்டு மக்கள் நல்ல ஞானத்தோட தமிழ் மொழி பற்றோட இருக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனா என்ன காரணமோ தெரியல, பரிசு வரக்கூடிய காலதாமதம் ஆயிடுச்சு. அறிவியல் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. இது என்னத்தை சொல்லுன்னு தெரியுங்களா, அந்த நாள்ல பெண்கள் எவ்வளவு கண்ணியமாகவும் எவ்வளவு ஞானத்துடனும் எவ்வளவு அறிவாளர்களுடனும் வாழ்ந்திருக்கார்கள் பாருங்க. ஒரு நாளாவது மன்னனை எடுத்து செய்திருக்கிறார்கள். அதான் பெண்கள். பெண்கள் ஐயா கொஞ்சம் முன்னாடி தோங்கும்போது கூட சொன்னாங்க நளினம் அப்படின்னு சொன்னாங்க. நளினத்தோட அர்த்தமே வந்து நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. அதுல முதல்ல பெண்மைக்கு வர்றதுன்னா மரம், வீரம்,
ஆனா 7வது தெருல நீங்க இதெல்லாம் மறைச்சு ஆண்கள் போய் உட்காந்தீங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மனம் ஆகுது. மற்றவங்க பார்த்தேன் இல்ல நடுவர் ஐயா அந்த மாதிரி வாங்கிட்டாலும் நினைச்சா அவங்க விருப்பப்பட்டு உட்காந்துருக்காங்க பின்னாடி தெரிய வந்தது. அது ஏன்னு தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா அரசியல் கொஞ்சம் தள்ளு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனா ஐயா வழக்கறிஞர் ஐயா என்னோட புத்தி தெளிவுபடுத்திட்டாரு. வேற வழி இல்லாம உட்காந்துருக்கேன். வழி இல்லாம உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றாரு. அவங்க மனசுலயே தெரியும். அப்படியா? அவங்க மனசுலயே தெரியும். எனக்கு அவையினால அவங்க பேச வந்துட்டாங்க. ஆனா பெண் பெயரை சால சிறந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களும் ஒரு பெண் தானே. அவங்களும் குழந்தைகளை வளர்த்திதான் இருக்காங்க. சொன்னது போல ஒரு தாயாக இருந்து தன்னோட குழந்தை எப்படி பக்குவப்படுத்தணும் வெளியில போற ஆண்களுக்கு தெரியாது. அவருக்கு பொருள் இருக்கிறது மட்டும்தான் பணி. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டை கவனிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு தெரியும். அப்பா கூட சொன்னாங்க தப்பித்தவரை சொல்லிட்டாங்க தனத்தானே வெளியில வந்துருவீங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. ஆமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியா? எப்படி உண்டா பெட்டா 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 கையில பெட்டா சேர்த்தா 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 என்னங்க இது? என்ன காலம் கொடுக்குறாரு? ஒரு பெண்ணை வந்து போற்றுவதோ புகழ்வதோ இல்லைங்க. ஆண்கள் என்ன பண்றாங்க? ஆமா. ஆனா ஐயா சொன்னாரு மாமியார் மருகளும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க, நடிப்பாங்க அப்படின்னு. ஐயா அவர் ரொம்ப நாடகங்கள்லாம் பார்த்தாரு. டிவி நாடகங்கள் ஆமா. ஏன் கேளு அது இயக்குனர் யாரு? உலகில் முதல் தற்கொலைப்படை வீரர் யாரு? உலகில் முதல் தற்கொலைப்படை வீரர் யாரு? ஆனா பெண்ணுங்களா ஐயா? அவங்க பேரு எதாவது தெரியல சொல்லிட்டு சொல்றேன். அதையும் கருத்துல வச்சுங்க. நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி பெண்களே சொல்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. தப்பா மாறி சொல்லிட்டீங்கன்னா தற்கொலைப்படை தாக்குதல் வந்துருந்தீங்களா? நான் அப்படி சொல்லி நீங்க அதை சொல்லிடுங்க. அதே மாதிரி ஐயா திருக்குறளுக்கு முன்னாடி ரொம்ப கனிவோடையும் கவனத்தோடையும் இதோடையும் எடுத்து வச்சிருக்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க, வச்சிருக்கீங்க. கருத்தை வச்சுதான் சொல்ல போறீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் உங்களை நீதிபதி என்று சொல்ல வேண்டும் என்று ஆசையா, இல்லை நீதி பாதி என்று சொல்ல வேண்டும் என்று ஆசையா? யாருமே கூற மாட்டார்கள் ஐயா. நீதியை பாதியாக கூறுவதை யாரும் சொல்லவும் விரும்ப மாட்டார்கள், கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். ராஜ ராமேஸ்வரியம்மா, உங்களால நீதியை பாதியாகிறத பாருங்க. அம்மா அடுத்து தயாராகுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா இவ்வளவு பெரிய வாய்ப்பை இந்த எளியனுக்கு நல்கிட்ட உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சிறந்தாத நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாதியாகிறாதீங்க, நீதி பதியாக இருந்து செயல்படுங்க. தற்கொலை படைத்தார்கள் அதுதான் இங்க இருக்கிறவங்க எல்லாமே போகும்போது ஒரு மிரட்டிட்டே போறாங்க. வழக்கறிஞர் இருக்கிற ஒரு தெளிவா துணிவான்னு தெரியல. இருந்தாலும் வராங்க பாருங்க. ராஜ ராமேஸ்வரி அம்மா பெண்ணையை போற்றுவதில் இருக்கும் ஆண் அலுவலர் அவர்களே. சரிங்கம்மா. கமிஷனர், எழுத்தாளர் அனைவருக்கும் என் வணக்கத்தை உருவாக்குகிறேன். ஈரோட்டுக்கு வந்து பெருமை சேர்ப்பது மஞ்சள் மாவட்டமாக. அப்புறம் ஈவேரா பெரியார். அந்த பெரியார் வந்து பெண்கள்லாம் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெரியார் வந்து பெண்களுக்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட்டு இருக்காங்க. நினையே அடி என்று நினைக்கிறேன் கண்ணம்மா. தந்தையே சரி என்று சரணமேதினே. நினையே அடி என்று நினைக்கிறேன் கண்ணம்மா. தந்தையே சரி என்று சரணமேதினே. தன்னோட மனைவி பார்த்து பாடுகிறார். அப்ப அதிகமாக வந்து தகவல் அப்படிங்கிற நாட்டில் வந்து மன்னனாக இருக்கிறார். கடையில் வளர்கள் அவர் வந்து ஒருவர்.
இருந்தாலும் ஒரு ஆண் துணை வந்து தேவைப்படுகிறது. அவங்கதான் வந்து நம்ம வந்து கூட்டிட்டு போறாங்க வராங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஆண் மகனே முன்னாடி இருந்து எல்லாமே செய்யறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆண் மகனை வந்து நம்மளை வந்து போட்டுக்கிறாங்க இல்லை என்று மறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து தேனால் சுற்றப்பட்டு உள்ளாரும் ஆறவை ஆவினால் சுற்ற வந்து அங்கேயும் திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்களை வந்து வசப்பாடுறது வந்து மாமியார் தான் ஏதோ வந்து சொல்றாங்க. இப்ப தீட்டு சொல்றாங்களே, இப்ப ஆண்கள் வந்து சொல்றாங்களா அங்க போகாதே இங்க போகாதே இது தொடாதே சொல்றது பெண்கள் தானே. பெண்களாக மாமியார் சொல்றாங்க, நாத்தனார் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் தான் வசைப்பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. இல்ல என்று மறக்க முடியாது. எல்லா குடும்பத்திலையும் அவர் சொல்ல வரல, ஒரு சில குடும்பத்திலும் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் பெண்கள் வந்து தீயோட தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இது உண்மையான இந்த சம்பவம் வந்து நம்ம வந்து பேரப்பிள்ளை மூலியமாக வந்து காண்கிறோம். இது இல்லை என்று மறக்க முடியாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா யமுனா, காவேரி, கங்கை, சரஸ்வதி என்று எல்லாமே பெண்கள் பேர் தான். எல்லாரும் விட்டு கொடுக்குறாங்க. அவங்க விட்டு கொடுக்கல. ஏன்னா பெண்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், பெண்கள் இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று பெண்களுக்காக எல்லா விஷயத்திலும் நிறைவு செய்கிறார்கள். அவங்க தெரிவித்து எனது வாதத்தை முடிவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரமாபிரியா அம்மா அவர்கள் 2 நிமிடங்களுக்கு உள்ளாக தனது வாதத்தை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாதமா மீண்டும் வருவேன் என்பது போல. அப்ப எதுல சிக்கிட்டீங்க? மீண்டும் வந்திருக்கீங்க. இவங்களுடைய சொற்பொழிவுகளை சிக்கிட்டீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் பொய்யிட்டாரு. மாமியார் மருமகள் சண்டையை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? அதாவது அவங்க ஐயா வீட்டுல வந்து மாமியார் மருமகள் ஒற்றுமையாக இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அதாவது விதிவிலக்கு எப்படி சான்றாகாத ஐயா, அதெல்லாம் விதிவிலக்கு என்று சான்றாகாது. மிகச்சிறந்த கருத்து, அற்புதம். அதே பூமியின் அழுத்தத்தால் நிலக்கரி வைரமாக மாறும். அழுத்தங்களாக நாங்கள் எடுத்துட்டு அதுக்கு வைரமாக தான் அறிவியலையே மறந்துட்டீங்களே. ஆசிரியர் அவங்க பாருங்க, அறிவியல் பண்ணது எப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவர் சொல்லும் போது நாங்க முடிச்சிருந்தேங்கன்னா நீங்க சொன்னீங்க. அதாவது நான் சொன்னதெல்லாம் பொய் சொல்லிட்டாரு. பொய்ய பொருள் சொன்னா உங்களை திருந்துவே முடிக்கிறீங்க. பொய்ய பொருத்தமா சொன்னதுனால நீங்க வந்து ஒருவேளை இப்படி சொல்லிட்டாங்களோ நீங்க மெய்பார்த்து கேட்டீங்க. மகளிர் அப்படிங்கிறவங்க தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியது மகளிர். அவங்க வந்து நீங்க தினம் வச்சு கொண்டாடுறீங்க. தினம் வச்சுதான் கொண்டாடுவாங்க. நாங்கள் தினம் தினம் கொண்டாடினோம். ஆண் பெண்மையை தினம் தினம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் பெண்மையை தினம் வைத்து அந்த தினமும் எப்படிதான் பண்றாங்க? தினமும் அந்தினமும் சொல்லு மக்கள் தெரியாத வழியில்லாமல் வந்துவிட்டோம். பாதை வழியில்லாமல் வந்துவிட்டோம் என்று சொன்னார்கள். இல்லை, வழியில்லாமல் பெண் வழியில்லாமல் நாங்கள் சுகமாக இந்த தலைப்பை நீங்க எல்லாத்தையும் வந்து தமிழ விளையாண்டீங்க. அவங்க பாருங்க, நீங்க வழியில்லாதன்னு சொன்னீங்க. அவங்க வழியும் உண்டு, ஆனால் வழி இல்லாமல் சுகத்தோடு வந்தோம்னு சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பா ஆகத்தோட ஊக்கத்தோட சொன்னாங்க. பாருங்க அம்மா, உங்களை பார்க்கும் போதே தெரியுதுமா. நீங்க சொல்லுங்கம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவரையாவுடைய ஒரு சதிநயமையா சதியில 2 அர்த்தம் இருக்கு. சதிபதிங்கிறதுல ஒரு பொருள் உண்டு. நீ எப்ப நல்லா இருக்கிற, அவன் எப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் பாருங்க, அதுவும் சரிதான். அருமையா சொன்னீங்க. சதி அதாவது உடன்பட்டை உடன்பட்டை ஏறுதல வந்து அடுத்தது அது செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னது ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது நடிகை பற்றி நடிகர் மிக அழகாகவே சொல்லிவிட்டார்கள். அதனால என்னைக்குமே அதே போல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இறுதியாக நிறைவு செய்கிறேன். இன்னும் 20 நொடிகள் இருக்கிறது. இந்த 20 நொடிகள் நான் வீண் செய்ய விரும்பவில்லை. ஐயா அவர்கள் சொன்னாங்க, பெண் புலவர்கள் அதிகம் சொல்லிட்டு பெண்மையை போற்றுவதில் பிஞ்சி இருப்பவர்கள் ஆண்களே ஆண்களே ஆண்களே
இறுதி வாதத்தை நிறைவு செய்கிறேன். இல்லாம நாங்க வந்தோம்னு சொல்றீங்க, அது தவறு. நாங்க வழியோட தான் வந்தோம், ஆனால் வழி இல்லாமல், அதாவது வேதனை இல்லாமல் ஆற்றலோடு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆற்றலோடு அவங்களோட வாதத்தை சிறப்பா கொண்டு வச்சு அவங்க அன்னைக்கு பலம் சேர்த்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். தன்னுடைய இறுதி சுற்றை நிறைவு செய்ய கமலசரன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி என்னுடைய வாதத்தை சீக்கிரம் முடித்துக்கிறேன். நிறைய பதில் சொல்றேன். இப்ப அவங்க எல்லாம் எதிரணி பேசுறதை வச்சு இன்னும் 3 மணி நேரம் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் என்னுடைய இறுதி வாதத்தை முடிக்கிறேன். எதிரணி தலைவர் சொன்னாங்க ஒரு குட்டி கதை. அந்த குட்டி கதையில மாமியார் 2 மருமகள், அவங்க மருமகள் வெளிநாட்டு போனாங்க. மாமியார்ட்ட கேட்கும்போது 2 பேரும் இங்க வரணும்னு சொன்னாங்க. சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன எண்ணத்துல சொன்னாங்க அப்படின்னா, மருமகள் மேல இருக்கக்கூடிய பாசத்துல அவங்க பிரிஞ்சிருக்க முடியல. பாசத்தை கொச்சப்படுத்திட்டீங்களேம்மா, என்னமா இது அடக்குமாமா, பெண்ணையே போய் சொல்றீங்களேம்மா, அப்படி பண்றீங்களேம்மா நீங்க. பாருங்க எப்படி ஒரு உண்மையை எடுத்து உடைக்கிறா பாருங்க. நீங்க சொல்லுங்க எதிரணியில் சொல்றது அனைத்து உண்மை தலைப்பு நடுவர் அவர்களே, உண்மை இல்லாமல் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் 2 அர்த்தம் இருக்கு. அவர்கள் ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு என்பதற்காக ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். இறுதியாக ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஆண் இருப்பார் என்று சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதுதான் உண்மை. அதுதான் நடைமுறையில் உள்ளது. உரிமை தொகை என்று சொன்னார்கள். உரிமை தொகை தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களால் முன்மொழியப்பட்டு அது வந்தது. அவர் மனைவி இல்லாமல் அது வரவில்லை. நிறைய பேசிட்டு இருக்கலாங்க. ஆனா அதுக்கு நேரம் கருதி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சென்னை உயர் நீதிமன்றத்துல நிஷா பானு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நீதிபதி இருக்காங்க. அதுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, 2 குழந்தைகள், மைனர் குழந்தைகளை விட்டுட்டு அம்மா இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவங்க அப்பா 6 மாசத்துல இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த தாய் வழி தாத்தா கிட்ட 2 குழந்தையும் விட்டுட்டாங்க. அவரு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அதுக்கு உரிமை தொகை கேட்டு கோர்ட்டுக்கு கீழ்கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க தீர்ப்பாயிருது. அதை மேற்கோர்ட்டுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு அங்க வருது மீண்டும் விசாரணைக்கு. அந்த நேரத்துல ஆண்கள் தரப்புல ஒரு போட்டோ தாக்கல் பண்றாங்க. அவருடைய அப்பா தரப்புல அதுல 2வது மனைவியோட தனது பிறந்த குழந்தையும் அந்த ஏற்கனவே இருந்த மூத்த குடிக்கு பிறந்த அந்த குழந்தைங்க 2 பேரும் சந்தோஷமா விளையாடுற மாதிரி காமிச்சு சந்தோஷமா இருக்காங்க. இவங்க எங்க கூடவே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தாக்கல் பண்றாங்க. அதை அந்த நீதிபதி பாக்குறாங்க. படத்தை உத்து பார்த்துட்டு அந்த அவங்களுக்கு 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை கழுத்துல தங்க ஆபரணம், முதல் மனைவிக்கு பிறந்த கழுத்தில் பாசிமணி மாலை இருப்பதை உன்னிப்பாக கவனித்து அந்த பெண் குழந்தையின் வருங்காலம் நலன் கருதி இந்த குழந்தை தாயாரின் தாத்தா உடனே இருக்கட்டும் என்று தீர்ப்பு வழங்கி மாதம் 10,000 ரூபாய் அவர்களுக்கு தொகை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினார். ஆக பெண்மையை போற்றுவதற்கு இதைவிட ஒரு சான்று இல்லை என்பதை கூறி எனது பெண்மையை போற்றுவதில் விஞ்சி நிற்பவர்கள் பெண்களே என்பதை இறுதியாக சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்டு சந்தோஷமா இருந்தோம், சங்கடமும் பட்டிருக்கோம். உண்மையை சில நேரங்களில் சங்கடப்படுத்தும்.
அது கசப்பான உண்மையாக இருந்தால் நிச்சயம் வேதனையும் கொடுக்கும். அதனால் பக்குவப்பட்டவர்களுக்கு மட்டுமே உண்மையை கூற வேண்டும், மற்றவர்களிடம் மறைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஜோதிட பழமொழி கூட அப்படித்தான். எல்லோருக்கும் ஜோதிட பலன் எல்லா சூழலிலும் எல்லா விதமான பலன்களையும் கூறக்கூடாது என்று ஒரு நியதி. பக்குவம் எதை ஒரு மனிதன் ஜீரணித்துக் கொள்ள முடியுமோ அவனுக்கு அந்த விஷயத்தை மட்டும் கூற வேண்டும். எல்லா விஷயத்தையும் எல்லோராலும் சகித்துக் கொள்ள இயலாது என்பது மனித வாழ்வின் அடையாளம். இப்போ பெண்மையை போற்றுவதில் வீட்டில் இருப்பவர்கள் ஆண்களே பெண்களே, ஆண்களும் போற்றுகிறார்கள், பெண்களும் போற்றுகிறார்கள். இப்போ ஒரு தந்தை மகள் உறவு எடுத்துங்க, ஒரு அம்மா மகள் உறவு எடுத்துக்கோங்க. இங்கேயும் பாசம் இருக்கும், இங்கேயும் பாசம் இருக்கும். ஆனா அந்த பெண் குழந்தை வந்து அம்மான்னு கூப்பிடுறதுல இருக்கிற ஒரு லயம் இருக்கும். அதே மாதிரி அப்பான்னு கூப்பிடுறதுல ஒரு லயம் இருக்கும். இந்த அம்மான்னு கூப்பிடுறதுல அப்பான்னு கூப்பிடுறதுல ஒரு லயம் அதிகமா இருக்கும். அது ஒரு ராகத்தோட ஒரு தாளத்தோட இருக்கும். எத்தனை பேர் அதை உருவாங்கிட்டீங்கன்னு தெரியாது. ஆனா உண்மை அந்த அம்மான்னு கூப்பிடுறது வந்து ஒரு உரிமை சொல்லா இருக்கும். ஆனா அப்பான்னு கூப்பிடுறது வந்து ஒரு ஆன்மா கலந்த ஒரு அற்புதமான சொல்லா இருக்கும். இதே ஒரு பையனை எடுத்துங்க, அம்மான்னு கூப்பிடுறதும் அப்பான்னு கூப்பிடுறதும் அங்கேயே வேறுபாடு இருக்கும். அம்மாங்கிறத ஒரு உரிமை சொல்ல ஒரு உரிமையா எப்படியெல்லாம் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம். அப்பாங்கிறத ஒரு மரியாதையோட கூப்பிடுவோம். அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அத இவங்க விஞ்ஞானபூர்வமா சொன்னாங்க, இயற்கை பூர்வமாகவும் சொன்னாங்க. விந்து அப்படிங்கிறது தான் உயிர் ஆதாரம். மாதா பிதா குரு தெய்வங்கிறது வந்து சொல்வழக்கு என்றாலும் கூட நடைமுறையில் வந்து பிதா மாதா குரு தெய்வம் என்றுதான் வர வேண்டும். ஏனென்றால் முதலில் வித்து, பிறகு அதை காப்பாற்றி வைக்கக்கூடிய பெட்டகம். விதை இருந்தால்தான் மண் இடம் கொடுத்து அது சரியாக வளர்வதற்கு காரணமாக அமைகிறது. பிறகு நீர் பௌதிக காரணங்களால் அது விருட்சமாக வருகிறது. அப்ப வித்து என்று கருத்துதான் முதன்மையானது. அதுபோல ஆண் தன்மை பிரதானம். இங்கே பெண்மையை போற்றுவதில் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ பெண் கவிஞர்கள், பெண் சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். ஏன் நம்மை ஆண்ட பிரதமரும் இந்திரா காந்தியும் ஒரு பெண் தலைவர் தான். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு நம்மை ஆண்ட செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பெண் தான். அவங்களும் நிறைய மகளிர் திட்டம் கொடுத்தாங்க, இலவச தங்கத்தாடி போன்ற திட்டங்களை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் நமது பாரத பிரதமர் செல்வமகள் திட்டத்தை கொடுத்தார். இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் இலவச மகளிர் பேருந்து திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஆணுக்கு பெண் அடங்கித்தான் நடக்க வேண்டும் என்று உண்மையில் ஒரு ஆண் நினைத்திருந்தால் எந்த ஒரு தந்தையும் தனது மகளை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டோ அல்லது கல்லூரிக்கு அழைத்து சென்றோ கல்வி புகட்ட இயலாது. ஆனால் இது நிறைய தந்தைமார்கள் 8 தந்தைமார்கள் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் குழந்தைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முன்னாடி ஆணாக இருக்கலாம், பின்னாடி பெண்ணாக இருக்கலாம், இருவரையுமே நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக அவர்கள் வளர வேண்டும், இந்த உலகத்தில் தனக்கான அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு நல்ல அங்கீகாரம் பெற வேண்டும் என்று ஒரு தந்தை உண்மையிலேயே தன்னை செதுக்கிக் கொண்டு ஒரு தியாகத்தை வெளிப்படுத்துகிறார் என்பது உண்மை. அதற்கு தாயாரும் உடலிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறார். இருப்பினும் எதுக்கு பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு காலகாலமா ஒரு கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இருப்பினும் பேசாம இன்னைக்கு வந்து பிரதமரா இருக்கிறாங்க, ஜனாதிபதியா இருக்கிறாங்க, முதலமைச்சரா இருக்கிறாங்க, எல்லா துறைகளிலும் வந்து பெண்கள் வந்துட்டாங்க. ஆண்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் பெண்களும் அதிகம் வாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சிவில் சர்வீஸ் இன்னைக்கு பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ பெண்கள் காவல்துறை அதிகாரி ஒரு ரோல் மாடல் முன்மாதிரின்னு சொன்னா நம்ம கிரண்பேடி அம்மாவை சொல்லலாம். அவங்க வந்து கவர்னரா இருந்தாங்க, தமிழிசை அம்மா அவங்களும் கவர்னரா இருக்காங்க. அப்போ இது ஆண் சார்ந்த துறை அல்ல, பெண்களும் சிறப்பாக செய்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது கண்கூடான உண்மை. அப்போ பெண்மையை போடுவதில் விஞ்சி இருப்பது அதிகம் யாரு அப்படிங்கிறத எனக்கு கேள்வி. அதாவது 50-60 அப்படிங்கிறத 50 பெரிதா 60 பெரிதான் பார்த்தோம்னா 60 தான் பெரியது. அப்படி பார்க்கும்போது பெண்மையை பெண் போற்றுகிறார்கள். அது பாசத்துடன் அல்லது ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு போற்றுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே ஒரு ஆண்மகன் போற்றுவது நம்மை ஆணாக இருந்தாலும் நமது மன போக்குவரத்தை எந்த விதமான ஒரு பூச்சி நாச்சம் இல்லாமல் சுத்தப்படுத்தி அதை நம்மை சுகாதாரத்துடன் வளர்க்கிறார்.
என்ற அக்கறையுடன் பாசத்துடன் நேசத்துடன் குளிக்கின்ற நீர் ஆதாரமாகிய நதிகளுக்கும் பெண்களுடைய பெயரை அதிகம் வைத்திருப்பது ஆண்கள். அதே மாதிரி தாய் நாடு அப்படின்னு தான் சொல்றோம், தந்தை நாடு அப்படின்னு நம்ம சொல்றது. அதனால பெண்மையை போற்றுவது விஞ்சி இருப்பது ஆண்களே 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 என்று கூறி இந்த சபையை நிறைவு செய்கிறேன். மிகச்சிறந்த உதாரணம் உண்டு, இதுவரை கூறவில்லை, நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். இப்போ இங்க இந்த அணியில வந்து 3 பெண்கள் ஒரு நாள் பேசியிருக்காங்க. அதுல அந்த அணி தலைவி அம்மா இருக்காங்க இல்லைங்களா, ராமாபுரி அம்மா, இவங்களோட தந்தையாக இங்க வந்திருக்காங்க. அவரு வேறு யாரும் இல்லை, இந்த பெண்மையை போற்றிய இந்த பெண்ணின் தந்தையாகிய இந்த எதிரின் தலைவர் தான் அந்த தந்தை. யாருமே சொல்ல வேண்டாம் நான் சொல்லி இந்த தீர்ப்புக்கு இது மிகப்பெரிய வந்தா இருக்கும். அதை நான் வந்து தீர்ப்பு கொடுக்கும் போது சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை இந்த 2 பேருமே கடைபிடிச்சாங்க. அதனால பெண்மையை போற்றுவது விஞ்சி நிற்பவர்கள் ஆண்களே ஆண்களே ஆண்களே. அதற்கு உதாரணம் தன் மகளை இந்த சபைக்கு அழைத்து பேச வைத்து தன்னை சேர்ந்த ஒரு பேச்சாளராக ஆளாக்கியவர், அந்த பெண்மையை போற்றியவர் இத்தகைய ஆண் எதிரணி தலைவர் என்பதை கண்கூடான ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. எனவே இத்துடன் இந்த பட்டிமன்ற நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வந்திருந்து பார்த்து ரசித்த வாசக அன்பர்களுக்கும், தமிழ் ஆண்டோர் சார்ந்தவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைத்து நல்குணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.